பூஜைக்கு வந்தார் ரஜினி. இது பிரசாத்தில் ஏதோ ஒரு பூஜைக்கு. பாலச்சந்திரன் ஒரு பைக்கில் பின்னாடி உட்காந்து வந்தார், மோட்டர் பைக்கில். இருந்தால் முடி எனக்கு பிடிச்சிருச்சு. அவன் யார் ஆவான், முடி இப்படி வச்சுருக்கான். கரண்ட் போய் இறங்கி பூஜைக்கு யார் போடமோ அது மேக்கப் போட்டுட்டு இருந்தார். கேட்டுருவோமா நடிக்கிறாருன்னு அப்படி போகணும். உள்ளே போன நான் சொல்லு இல்லை, ஒரு ஆர்ட் ஃபில்ம் என்ன துட்டு கேட்டுருவாங்களே. ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் ஆர்ட் ஃபில்ம் ஓகே, ஐ டோன்ட் அதை பற்றி பரவாயில்ல, ஒவ்வொரு சேலரி அவனுக்கு துட்டு தான். இட்ஸ் ஆர்ட் ஃபில்மு, நிறையா செலவழிக்க முடியாது. ஓகே, கிவ் மீ 5,000. 5,000? அதுவே பெருசாக. ஆமாம். 4? ஓகே 3. ஓகே 3 ரூபாய்க்கு ஊற்றி அந்த 3 ரூபாய் நின்று 500 ரூபா கொடுக்கலன்ட்டு இன்றைக்கும் மேடையில் பிராணத்தை வாங்குவான். பாரதி அந்த பேலன்ஸ் 500 வரவே இல்லை. அப்படி அந்த 3 ரூபாய் வந்து அவன்லாம் இருந்து என்னை காப்பாற்றுறான். நல்லா மேன், கிரேட் ரஜினி. ரஜினி சார் வந்து அவர் தனி சார். அவர் சூப்பர் ஸ்டாராக 40 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் அவருடைய மனது, அவருடைய செயல்பாடு. அவர் இன்றைக்கும் சொல்கிறேனே, நான் இதை ஒரு பெருமையாக சொல்லலை, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு அவர் ஆஃபீஸ் நம்பரு இது 2 இருக்குது, ஃபோன் பண்ணி நான் மெசேஜ் விட்டு சார்கிட்ட இதுக்கு கேளுங்க அப்படின்னா டேக் இட் ஃப்ரம் மீ 24 மணி நேரத்தில் ஒரு பதில் வரும். அவரே, நான் யூஸ்வலாக அவர் மேனேஜர் மாதிரி இருக்கிற அவருடைய நம்பர் தான். ஸோ நான் பாதி நேரம் எடுத்து என்ன சுபையா அப்படிமே, இல்லை ரஜினி பேசுகிறேன் அப்படின்னுவார். அவர் ஃபோனை வாங்கி பேசிடுவார். ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது பாருங்கள் சார். அவர் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 5 0 எடுத்தீங்கன்னா தான் சார் என் சம்பளம். 5 0 கழிச்சிட்டா தான் என் சம்பளம். நான் இருக்கிற லெவல் எங்கே, அவர் இருக்கிற லெவல் எங்கே? பட் அது பார்க்கறதில்ல. மனிதனை மனிதனாக பார்க்கிறார். இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னார் ஒரு நாள். இல்லைன்னு, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மாடிக்கு போனார். ஐயோ என்கிட்ட புது காப்பி இல்லை, என்னோடய பர்சனல் காப்பி தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் வந்து டு மோகன் எழுதி கொடுத்தார் ஹிமாலயன் யோகி பற்றி. எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளவு ஒரு ஒரு இயல்பான மனிதர், ரொம்ப ஷார்ப் பர்சன். ரஜினி சார் வந்து எக்ஸ்ட்ராடினரிலி ஷார்ப். அவர் ஒரு அவரோட உட்காந்தோம்னாக்கா நம்ம 100 வார்த்தை பேசுனா அவர் 5 வார்த்தை பேசுவார். ஆமாம், அவர் லிசனிங் தான், லிசனிங் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டார். இப்படின்னு தலையாட்டினார்னா நம்ம பேசிட்டு போனோம். தெரியுது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும். சரின்னு சொல்லிட்டு மனிதன் போய் பார்க்குறேன். சமாஜனம், அதாவது ஒரு ஷோ முடிஞ்சு ஆடியன்ஸ் இந்த பக்கம் கதவு திறந்து விடுவான், இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இருப்பான். படம் பாட்டு அந்த எண்டு முடிஞ்சதுன்னா உடனே மறுபடியும் சென்சார் சர்டிஃபிகேட் வரும். எல்லாம் வந்து நடுவிலே தான் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. சைடு பூரா நின்று பார்ப்பாங்க. பில் அடிப்பான் படம் முடியறதுக்கு முன்னாடி. அப்படியே எல்லாரும் எழுந்து இந்த பக்கம் போனோம், இந்த சைடு உள்ளே வந்துட்டே இருப்பான். எல்லாருக்கும் டிக்கெட். அதாவது ஓவர்ன்றதெல்லாம் நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். ஓவர் விடுறதுன்றது ஒரு வழியெல்லாம் இன்டர்வல்லாம் கிடையாது. இன்டர்வல் முடிஞ்சோடனே உடனே படம் வரும். ஏன்னா இன்டர்வலில் எவனும் எழுந்து வெளியில் போக முடியாது. ஏன்னா வழியெல்லாம் உட்காந்துருப்பாங்க, சைடெல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி ரஜினி சார் படம் அப்படி தான் மனிதன் நான் பார்த்தேன். ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு என்எஸ்சியில் வந்து நான் ரஜினி சார் படம் பார்க்குறேன். இவருக்கு எவ்வளோ மாஸ் ஆடியன்ஸு அந்த காலத்துலேயே இருக்குது அப்படின்றது அப்போவே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நாயகனை பேசுகிறாங்க, மனிதனை பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு. நம்ம படங்கள் எப்பவும் பேசப்படணும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி பேசப்படணும் எப்பவும். ஏன்னா நாயகனே அவர் எத்தனை வாடி பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் ஸ்டைலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல்னஸை வந்து கொஞ்சம் குறைச்சி மாஸ் படமாக இருக்கணும். அந்த சேம் டைம் அதில் கொஞ்சம் விஷயங்கள் வித்தியாசம் இருக்கணும் தான் பாட்ஷா, அப்புறம் தான் முத்து, அப்புறம் படையப்பா, இதெல்லாம் பண்ணார். ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்க. அப்படி கதை திறந்தாருங்க. பின்னாடி இந்த லைட் வெளிச்சம், அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காரு, முடி இருக்குது, அந்த இந்த மீசை சிவா அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிட்டாரு. சார் அப்படின்னு நிற்கிறேன். அப்படி வந்து ஹாய் கார்த்திக் அப்படின்றாரு. உடனே அவன் கால் விட்டான். டேய் அடுத்து சரி சார் உள்ள போய் அப்படி உட்காந்துருக்கோம். அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவர் வந்து அப்படி பார்த்து அப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சோஃபாவில்
உட்காந்துருந்தாரு. இந்த பக்கம் ஒரு சிட்டிங், இங்கே கார்த்திக், இங்கே பெட் இருந்தது, பெட் மேலே உட்காந்து அப்படி அப்படி எப்படி நேதார் கோயில் கிட்ட எப்படி கேங்ஸ்டரா அப்படின்ட்டு அவன் தான் சார். எனக்கு என்னென்ன அவர் சொல்ல அது வந்து லிசனிங் அவுட் ஆயிடுச்சு. நியாயம்தான். அது வந்து பார்க்குறேன் உடனே அவர் பல்ல பார்த்துட்டு இருக்கேன், அவர் ஐப்ரோ பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முடி கொஞ்சம் பெருசாக வெள்ளையாக இருக்குது, அவர் ஹேரு, ஸ்கின் டோனு, அவர் எப்படி பார்க்குறாரு, அப்படி எப்படி பார்த்துட்டு அப்படி வருவார். அதெல்லாம் டோட்டலாக அந்த ஒரு மேஜிக் மட்டும் தான் போச்சு. அதில் அவர் பாராட்டினதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. சொன்னீங்களா அவர்கிட்ட எப்படிப்பட்ட ரசிகர் நீங்கன்னு? வராது சார், அவர் பக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் பேச மாட்டோம், பட் அப்படியே பார்த்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். பேட்டை நல்லா. அதே ரஜினியோட படத்தில் நடித்த போது எப்படி இருந்தது பேட்டையில்? எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்தது சார். எனக்கு என்ன கார்த்திக்கும் ரஜினி சாரோட பயங்கர வெறியன். ஆமாம், எனக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ரஜினி சாரோட படம் பண்ணுவோன்றது எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்தது. அப்படியா? ஆமாம்மா, அது ஜிகர்தண்டா எனக்கு தெரியும். கார்த்திக் இருந்தாது. கார்த்திக் கரெக்டாக எனக்கு கரெக்டாக வந்து போயிட்டு இருக்க ப்ராசஸ்ன்னு தெரியும். நான் வெளியே எங்கேயுமே சொல்லவே இல்லை வரட்டும் அப்படின்றது. கரெக்டாக வந்து சன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி. நம்ம சாமி டூ ஷூட்டிங்கில் இருந்தேன். நேராக போகணுன்னே இங்கே பாரு ஒரு ஃப்ரேம் ஆமாம், பெரிய ரோல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு. நான் ஒரு ஃப்ரேமில் ஒரு பக்கத்தில் நிற்கணும், அது தவிர எதுவுமே வேண்டாம்டா, அவ்வளோதான்டா பண்ணிடலாம்டா அப்படின்னா. கடைசியில் பார்த்து இன்டர்வல் கொண்டு போயிட்டான். சூப்பர். திருப்பி டேட்ஸ் கொடு, அதை எடுத்து கொண்டு வரேன். நான் 3 படம் நிற்குது, இது போகுது, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அதில் வந்து சார். முதலாளி நேரமாச்சு புறப்பட்டு மில்லுக்கு போகணுமல்ல. அதே ஸ்லாங்கு. இந்த ஸ்லாங்கை போட்டு டிரைவர் பிஎம்ஆர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா டான்ஸர் கேட்டுப்பா இந்த மாதிரி எவனும் பேசலையா, நீ பேசினா தான் வேறு யாராவது விட்டு பேசுனா கெட்டுரும். இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அதுக்கு நீ டப்பிங் வச்சு நீயே நடிச்சிருந்தா விஐபியில் நடித்தேன். ஓ, அதை ப்ரிவியூ பார்க்க வந்தார் ரஜினி சார். ஆடாடா. இதே குட்லக் தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்துடு எங்கே பேசுங்க, இது என்ன ஒரு ட்ரைப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை விட அந்த சௌந்தர்யா, அந்த பொண்ணுக்கு 2 பேரும் குழந்தை பிள்ளைங்க. ஆமாம், அவரே சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு 2 உங்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க சார், அவர் பேச சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, பேசி காமிங்கன்னாரு. ஓ, தேட்டருக்கு வெளியே பேசினேன். ஓ, உங்களுக்கு அப்போவே ரஜினி சார் ஷோல்டரில் தட்டி, அனுமோன் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். சூப்பர். அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு 6 months அப்படி தான் இருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் ஃபோன், அனுமோன் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? சார் இல்லை சார், இந்த விஐபி படம் பார்க்க வந்தார் அப்போ பார்த்தேன். இல்லை, நாங்கள் மைசூருக்கு வந்துட்டோம், இது வரைக்கும் 10 தரம் கேட்டார் அனுமோனுக்கு என்ன கேரக்டர். அவன் போயிட்டாங்க, ஷூட்டிங் போய் 2 நாள் அங்கே இருக்காங்க, 2 நாளைக்கு கேட்டிருக்காரு. அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சொன்னார், நீங்கள் வாங்க நான் அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ரைட்டர் டைரக்டரு, இதில் என்ன மாறாங்க நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. போனோம், அவுட்லைன் சொன்னேன், பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரமேஷ் கண்ணா, செந்தில், ரஜினி சார் சைடு ஆமாம் காமெடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ராதா ரவி அவங்க சைடு, இவர் நாசர் சைடு யாரும் இல்லை. இப்போ நான் என்ன கதையை கேட்டேன்னா என்ன பண்ணேன், ராதா ரவி நாசரை ஸ்ட்ரெயிட்டாக திட்ட முடியாது அங்கே இருந்துக்கிட்டா. ஆனால் ரஜினியை திட்டுற மாதிரி ஒன்று திட்டிக்கலாம். அது வஞ்ச புகழ்ச்சி அணி தமிழில். உங்களை திட்டுறதுக்கு பதிலாக அவரை திட்டிட்டு உங்களை திட்டுற மாதிரி அது பிளான் பண்ணேன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரஜினி சார் பாம்பெல்லாம் பிடிச்சி எம்பேரு படைய பாட்டில் பண்ணி நீங்கள் பார்த்த சென்ஸில் பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, கடிக்காதா, கொத்தாதா, பயம் இல்லையா, இந்த ஸ்டைலில் கேளுங்கன்னாரு. ரஜினி சார் அங்கேருந்து அந்த ஸ்லாங் அப்படிங்கிறாரு. கரெக்டாக விட்டேன். அப்படி யோசனை பண்ண பார்த்தேன். சரி இவர் இது மேட்ச் பண்ணி, ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா, கடிச்சிட்றாதுங்களாக்குன்னு கடிச்சு பேசினேன். ரஜினி சார் கை தட்டிட்டார். அடுத்த சீன் உள்ள இண்டோர் உள்ள இவங்க 2 உள்ளே கூட்டு போகுது. அங்கேயே சொல்கிறாரு ரஜினி, சொல்கிறாரு ரவிக்குமார் சார் இங்கேயே ஒருத்தர் கேளுங்க. பிடிச்சிச்சு அவங்களுக்கு. கரெக்ட் சார் 1 ஹவரில் 2 தரம் பேசிட்டேன். அப்போ நான் பார்த்தேன் லஞ்ச் பிரேக்கில், சரி ரவிக்குமார் சார் சொல்லிட்டேன், எல்லாம் சாப்பிட்ருங்க சார், எனக்கு வேறு டைலாகாக எழுதாதீங்க, சாரை எப்பப்பெல்லாம் சீனில் பார்க்க அதை கேட்குறேன், ரிப்பீட் வந்து நல்லா நீங்களும் பயங்கர ஒர்க் அவுட் சார், சரியான. ஏன்னா நான் கற்பனை பண்ணல, ஏதோ இந்த ஸ்லாங்கை பிடிச்சி அடிச்சு விட்டேன். ஃபஸ்ட் காப்பி ரெடியானா ரஜினி சார் ஃபோன் பண்ணார், அனுமான் பிக்சர் பார்த்தேன் சூப்பர், இதில் 3 கேரக்டர் பேசப்படுவாங்கன்னாரு. அவரு ஃபஸ்ட் ரம்யா கிருஷ்ணன், நம்பர் 2 மை செல்ஃப், நம்பர் 3 அனுபவங்கிறாரு. எனக்கு அப்பா பெரிய ரசிகம் தான் உண்மையிலே. பாருங்கள் அவர் கவனிப்பு. ஒரு ஹீரோ சொல்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன், செகண்ட் மை செல்ஃப், 3வது அனுபவங்கிறாரு. யார் பெரிய நடிகர் திலகமெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். கரெக்ட்.
தேர்டு நான் ஒன்று ஆச்சரியமாக போச்சு எனக்கு. அதே மாதிரி சார் தியேட்டரில் போனான் 2 சீன் பேசுனா 3ஆவது சீன் இதுதான் பேசுனா ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம எண்ணத்து கண்ணையன் பேர் வாங்கின மாதிரி தாங்க அந்த படத்தில் வாங்கினார்ல நான் படத்தில். ஆமாம். அந்த மாதிரி அது உண்மையிலே இந்த கொடுப்பனைக்கு காரணம் ரஜினி சார் கே.எஸ். ரவிக்குமார் தான். அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர். ரஜினிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அடுத்தவனை பாராட்டுறதுல மனசுவந்து பாராட்டுவார். அதுவும் எங்கள் நாடகங்கள் கடந்த ஒரு 20-30 வருஷமாக எந்த நாடகத்தையும் மிஸ் பண்ணதில்லை. ஒரு தரம் 2 தரம்னு பார்த்து உள்ளே வந்து ஒத்தொத்தராக சொல்லிட்டு போகிறது. ஒரு மிகப்பெரிய ரசிகன் தான் நான் மிகப்பெரிய கலைஞனாக இருக்க முடியும்னு சிவாஜி சொல்லி கொடுத்தது எனக்கு. அது நான் ரஜினிகிட்ட பார்க்குறேன். ஸோ அது ஃபேமிலிங்கிறதெல்லாம் மீறி ஆஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கும். ரஜினி வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப். அவரால் என்னென்ன முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதான் அவர் என்னென்னா ஒரு மனுஷன் பலத்தால் ஜெயிக்கிறத விட தன்னுடைய பலவீனத்தை அறிஞ்சு செயல்படுறவன் அதிகமாக ஜெயிப்பான். அருமை. அதுதான் நான் ரஜினி கிட்ட அப்போ பார்த்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களுக்கு பணியாற்றிருக்கீங்களா? ஒரே ஒரு படம் தான் பண்ணேன். கொடி பறக்குது மட்டும் டைரக்டர் கூட பண்ணேன். போர்க்கு விரும்பி சாப்பிடுவார். கூப்பிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் மதியம் சாப்பிட்டுட்டு மெஸ்ஸுக்கார வர சொல்லுங்க. நம்ம என்னமோ அது நீங்கள் அடிவேறு கலக்கிட்டு போயிடுச்சு, அது வேறு கதை. என்னமோ தெரியல, குழப்பிட்டாங்கடா யாரோ ஒன்றுன்னு போனோன்னா அப்புறம் வாங்க வாங்க உட்காருங்க, யாரையும் உட்காருங்கன்ற பண்பு அவருக்கு. உட்காருங்க, போர்க்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, மனம் திறந்து பாராட்டினேன். அது எனக்கு ரொம்ப, நான் அந்த நேரத்தில் நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி என்னென்ன உணர்ந்தேன்னா பாருங்க, அவர் வாயிலிருந்து அப்படி வந்தது. ரொம்ப நல்ல மனுஷன். எந்த உணவுமே அவங்களாம் வேணான்னு நல்லா இல்லை சொல்கிறது இல்லை சார். ஃபஸ்ட்டு பேட்ச் ரஜினி தான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். ரஜினி பார்த்து அவருடைய இது பார்த்து அப்படி தான் நாங்கள் ரஜினி முதல்ல ஹீரோ ஃபைனல் இயரில் வந்து நாங்கள்லாம் ஒரு நாடகம் போடுவோம். நாடகம் வந்து பிஎன் ரெட்டி சார் அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க. அந்த அன்றைக்கி ரஜினி தான் இருந்தான். பாத்ரூம் பக்கத்தில் நின்று பார்த்தா இருந்தான். அந்த நாடகம் முடிச்சோடனே எல்லா கிளாப்ஸும் நான் தான் அந்த ட்ராமாவில் நான் தான் ஹீரோ. அதில் அந்த 5 குருடங்க அங்கே இருப்பாங்க, ஒரு பொம்பளை இருக்கும், 6 பேரும் குருடானுங்க. இவங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், பிச்சை வாங்கி எனக்கு கண்ணு கொடுப்பாங்க. கண்ணு வந்துடும். கண்ணு வந்தோடனே இந்த பொண்ணை பார்ப்பேன், அழகாக இருக்கும். இந்த பொண்ணு எப்படியாவது அடையணும்னு இந்த பொண்ணை ரேப் பண்ண பார்ப்பேன். மறுபடியும் அந்த கால் ஸ்லிப்பாக இந்த கண்ணு வந்து திரிசலத்தில் குத்திடும், மறுபடியும் கண்ணு போயிடும். இதுதான் ட்ராமா. எல்லாம் கை தட்டி இந்த ரஜினி அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டான். சூப்பர் பர் ஃபேண்டாஸ்டிக் பண்ண. இது ரஜினியோட கிரேட்டோ அவங்களோட யாரும் கிரேட் கிடையாது. எல்லாரும் கடவுளோட பசங்க தான். யாருக்கு என்ன எழுதி வச்சுருக்கோ அதான் நடக்கும். ஆனால் கடைசியில் போகிறவனங்கெல்லாம் அந்த முறையில் நின்று சாவு. நான் கராட்டையில் பண்ணுறேன், அடுத்த படம் ஒரு நல்ல பிளாக், நீ இல்லைன்னு இன்னொருத்தர் வருவான், வா நீ வா. அதான் அது லைஃப்பில் வந்து எல்லாத்தோடையும் நல்லா இருக்கணும். அதோட கேரக்டரைசேஷன் தான் ரஜினிகிட்ட எங்கள் இன்ஸ்டியூட்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அவங்க இருந்து டேய் என்னடா இங்கே இருக்கிறவா, எப்படி இருக்கா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கள, எவ்வளோ கஷ்டமாக உங்களுக்கு இந்த வச்சுக்கோ. அந்த மாதிரி இந்த புத்தி வர்றது ரொம்ப கஷ்டம் ரஜினிகிட்ட இருக்குது. தட்ஸ் வை ஒரு அவர் வந்து லைஃப்பில் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். கண்டக்டர் ரேன்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம்ல. ஸோ ஹீ நோஸ் த வேல்யூ ஆஃப் எவ்ரி திங், ஆஃப் ஹியூமனிட்டி, ஆஃப் திஸ் கேரக்டர். ஸோ ரஜினி இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவன் ஒரு படத்தை நான் சொன்னேன் இந்த காலத்தில் எப்படி மேலே பார்ப்பேன், உங்களை எங்கேயோ பார்த்தவன் இருக்கு, எங்கேயோ பார்த்தவன் இருக்கேன். போன மாதம் தான் நம்ம 2 பேர் பேசுனோம். அதெல்லாம் கிடையாது ரஜினிகிட்ட நடிப்பே கிடையாது. யதார்த்தமாக எப்படி இருக்கோ அப்படியே இருப்பான். ஸோ அந்த ஒரிஜினல் குணம் தான் முக்கியம் சார். உண்மை. ரஜினியோட பல படங்கள் நீங்கள் நடிச்சிருந்தாலும் முதல்ல அவரோட சேர்ந்து நடித்த படம் வீரா தான் இல்லையா? கரெக்டாக சொல்கிறீங்களே. அவர் ராஜா சார்மா, அவர் ஒரு சித்தர் சார். அவர் கடவுளால் அமைக்க அனுப்பிப்பட்ட ஒரு நடிப்புத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சித்தர் தான், மகான் தான் அவர். எவ்வளோ பேர் புகழ் இருந்தால் கூட அது அவருடைய சுய ஃப்ரேம் இழக்காமல் எல்லாருடைய அன்போடு பழகி எந்த விதமான ஒரு பந்தாவோ மனதளவு செலவு நடிப்பாங்க. ரொம்ப ப்ராட் மைண்டட் மாதிரியும் ரொம்ப மரியாதை அப்படி இல்லை, உளப்பூர்வமாக பேசிக்கலாக சச்ச ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். அவரை பற்றி உலகமே தெரியும். நம்ம என்ன சார் புதுசாக சொல்கிறது. அவரோட முதல் சந்திப்பு நினைவில் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அவரோட முதல் முறையாக வீரா தான். வீரா மதியானம் லஞ்ச் வந்தது. ஒருத்தர் வந்து சார் உங்களை கூப்பிட்றாருன்னு, ரஜினி சார் தலைவர் நம்ம இது கூப்பிட்றாருன்னு. சரி ஏதோ பேச கூடுவான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை, அந்த ஏவிஎம்மில் வந்து ஷூட்டிங்கு பார்த்தா அப்படி வச்சுருந்தாங்க அந்த சாப்பாடு. என்னென்னமோ பயங்கரமாக சாப்பாடு, டேபிள் ஃபுல்லாக ரொப்பி இருந்தது. உட்காரல மிஸ் சாப்பிடுங்க நம்ம கூடனாரு. ரொம்ப சார் இல்லை சார் உட்காரு பரவாயில்ல உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை சார் உங்கள் கூடலாம் எப்படி சார்
முக்கால் வீசன் அவ்வளோ இதுவுமே எடுத்துக்கவே இல்லை சார் அவர். ஒரு கொஞ்சோண்டு கீரை, கொஞ்சோண்டு ஒரு சிம்பிளாக ஒன்று எடுத்து வச்சுட்டு என்ன ஒன்று தான் சாப்பிட வச்சார் அவர். என்ன சார் நீங்கள் இப்படி தான் இல்லைங்க சார், அவங்க கொண்டாந்து வைக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், அவங்க வைக்கிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தோடு பணியாற்றிருக்கீங்க. ஸோ பாஷா, அருணாச்சலம் எல்லாம் உதவியாளராக பண்ணியிருக்கிறோம். எனக்கு அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 93 அவர் வேர்ல்டு டூர் ஒன்று பண்ணார். சிங்கப்பூரில், மலேசியாவில் ஒரு ஷோ பண்ணார், சூப்பர் ஸ்டார் ஷோ ஒன்று பண்ணார். அப்போவே எனக்கு பழக்கம். செம்ம ஜாலியாக இருப்பார் அவர், செம்ம கலாட்டா பண்ணுவார். அந்த ஷோ வேறு பெரிய சக்ஸஸ் ஆனவர் ரொம்ப சந்தோஷம். கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. அப்பா அப்படி இருந்துச்சு. கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. சூப்பர் கல்யாண், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட வேர்ல்டு டூர்லாம் போயிருக்கேன். நானே கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். எல்லா அவரோட ஷோஸ்லாம் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் முதல்ல எனக்கு பழக்கம். இல்லை ஜாலியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. பின்னாடி இருக்க டான்சர்ஸ்லாம் சண்டை போடுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் லைன் அவர் பக்கத்தில் யார் நிற்கிறதுன்னு, அந்த அளவுக்கு இருக்கும். செம்ம ஜோவியாக இருக்கும். அதுவும் தருண் மாஸ்டர் வந்து ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கும் அவரோட ஒர்க்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு. பட் ஹிட் ஆனவுடனே எல்லாருமே இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க, உங்களை பார்ப்பேன், நான் பாஷாலாம் ஆடி இருக்கீங்க, ரஜினி சார் பக்கத்தில் ஆடி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல நினைவுகள். ஷார்ட் ரெடி, கிளாப் இன், ஆக்ஷன் சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்கிறதுன்னு இல்லை, அந்த சீனில் அந்த ஷாட்டுக்கு அவர் கொடுக்குற பவர், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி டு பிரிங் தட் பவர் இன் ஐஸ். அவ்வளோ பவர் இருக்கும் அந்த ஐஸில். சொல்கிற விதம், பேசுகிற விதம், அண்ட் டெரராக இருக்கும்போது பேசுகிறத. இட் வாஸ் நாட் ஒரு இது வரைக்கும் ரஜினி சாரோட படங்கள் நானும் பண்ணிட்டேன். இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு வேறு மாதிரி ஒரு லுக்கு, வேறு மாதிரி ஒரு ஃபீல், ஃபுல் இன்டென்சிட்டியோட பேசுகிறது. எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி தான் அது ஆக்சுவலாக ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னதுக்கப்புறம் சீன் இல்லை, கட்டு ஷார்ட், டயலாக் கிடையாது. கட் சொல்ல மறந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு இதோ வரும் அவர் பாட்டு என்ன சொன்னேன், அந்த ப்ளூ அங்கே அப்படியே ஃபுல் இன்டென்சிட்டியில் பாடியெல்லாம் ஷேக், கண்ணெல்லாம் இட் இஸ் வெட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் பவர். அப்படியே கட் சொன்னேன், ஹோல் செட் கிளாப் அடிச்சிட்டாங்க. தே நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் வாஸ் தேர் இன் தட் சீன், சம்திங் பவர்ஃபுல். அந்த கிளாப்ஸ் விட்டுனா அவர் கொஞ்ச நேரம் அப்படியே குவைட்டாக இருந்துட்டார். ஓகே அப்படின்னாரு, ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நான் கலங்கிடுத்தேன் எனக்கு, ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அது. அடுத்த ஷாட் அப்படின்னாரு, அதே மூடில் கண்டினியூ பண்ண சொல்லிட்டார். டக்குன்னு அந்த ஆள் இழுக்கிறது, அந்த கத்தியோட நாக்கப்பாசது எல்லாமே ஒரு வில்லன், ஒரு பவர்ஃபுல் வில்லனாக இருந்தார் அவர். யூ கேன் see the power in him. It was intensity was amazing. அங்கேருந்து கட் பண்ணி போகிறது, அந்த சீன் எடுத்துட்டோம். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப ரஜினிகாந்தை பார்த்தப்போ என்ன சொன்னார்? ஆனால் அந்த மாதிரி ஒரு மனிதனை உலகத்திலே நான் பார்த்ததே இல்லை சார். நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் எந்த காலத்துலையும் அதான் ஒரு மனிதனுடைய உயர்வு வந்து எப்படி கடவுள் கொடுப்பார் அப்படின்ட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் போய் பார்க்குறோம். மன்னன் முதல் நாள் ஷூட்டிங்கு, சிவாஜி சார் எல்லாமே உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங், இவர் மேக்கப் போட்டுருந்தார். ஷார்ட் ரெடின்னு கூட போகணும், நான் தான் போனேன். பார்த்தோன்னே எழுந்துட்டாரு சார். எழுந்துட்டு எப்படி இருக்கீங்க, அவங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னதுன்னு அவ்வளோ நேரம் பேசுகிறாரு. சார் என்ன சார் உட்காருங்க அப்படின்னா, இல்லை நீங்களும் உட்காருங்க அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப அந்த ஃபேமிலி என்னாச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாசாக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே நல்ல இடம், கரெக்டாக வந்துட்டீங்க, ஆல் தி பெஸ்ட்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா, அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவ்வளோ நான் ரொம்ப ஏன்னா நம்மளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய அந்த ஒரு மனித பண்பு வந்து ரொம்ப பெரிய உயர்ந்த பண்பு. ஸ்டேஜ் பிளேலாம் பார்க்க வந்திருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். வந்து ஸ்டேஜ் பிளே நான் நடித்த அந்த பௌர்ணமிலாம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ விஷ் பண்ணார். ஓ ஹேட்ஸ் ஆஃப் ரேணுகா, ஹேட்ஸ் ஆஃப், என்ன டைலாக் மாடுலேஷன் அதெல்லாம் சொன்னார் சார். சொன்னார், ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பட் நம்ம அவர் ஃபோனில் பேசும்போது சார் உங்ககிட்ட ஒரு படம், அது எப்படி நம்ம அது எப்படி கேட்க முடியாது இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. சூப்பர் ஸ்டார் நீங்கள் சொல்கிற மாதிரி கேபி சாரோட சிஷியர்கள், அதில் அவர் கூட நடிக்கணும். நம்ம கமல் சாரோட நான் நடித்தேன். பட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களோட நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது சார். அது ஒரு வருத்தம் இருக்குது. பட்டு கூடிய சீக்கிரம் அந்த என்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது ரஜினிக்கு மாமியாராக நடித்தது?
சூப்பர் சூப்பர் நிஜமாவே அது அதான் சொன்னேன். இது யாரை கேட்டாலும் அதே வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட நடிக்கும் போதோ பழகும் போதோ எல்லாருக்கும் அதே அனுபவம் தான் கிடைக்குது. ஒரு பிரமிப்பு, இப்போ எவ்வளோ அழகான ஒரு மனிதர், எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மனிதர்னு. இப்போது ஷார்ட்டுக்கு நடுவில் கூட இப்படி தான் உட்காந்துட்டு, அதில் நானும் அப்படி தான். இப்போ சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரமிப்போட ஆன் பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் அவரை வந்து ஒரு இது அண்ட் அவரும் தான் எல்லா ஷோஸ் எல்லாமே பார்க்குறாரு. அதனால அவர் இதுக்கு முன்னாடி மேடையில் பங்கெடுத்த நிகழ்ச்சிகளும் நான் நிறைய தொகுத்தெல்லாம் வழங்கியிருக்கேன். அதனால் அவருக்கு எல்லாம் உமா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு முதல்லேருந்து அப்படி சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவார். அதுவும் கூட வேறு ராஜா, சோலமன் பாப்பையா, அவருக்கு அவங்க மேலெல்லாம் பெரிய மரியாதை. ஆமாம். அதனால அவருக்கு எப்பவுமே ஒரு குழந்தையோட ஆர்வத்தோட அவங்கள்ட்டலாம் கேட்டிருப்பார். அது எப்படி அப்படி பேசுறீங்க நீங்கள், அது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம அன்றைக்கி நாள் முழுக்க பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சால் இந்த மாதிரி தான் உட்காந்து ஏதாவது இப்படி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் முடிஞ்சு காரில் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக தோணும், நம்ம இவ்வளோ நேரம் ரஜினி சார் கூட பேசிட்டு இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே போன அவர் ஏஸ் பண்ணிட்டாரு. ஒரு வந்து நம்ம எப்படி எந்த ஒரு ஸ்பாட்ல இருந்தாலும் ஒரு சக கலைஞர்களோட நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருப்போம். அதனால ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவர் ரஜினின்றதே நம்ம மைண்ட்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் அவரோட தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் அவரோட சும்மா ஏதாவது அம்படிச்சுக்கிட்டே இருப்பேன். சார் நீங்கள் இவ்வளோ நானும் 4-5 நாளாக பார்க்குறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நீங்கள் பேசுறது இல்லை, ஃபோன் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரும் வந்து எனக்குலாம் யாரும் ஃபோனே பண்ண மாட்டாங்க அப்படிம்பாரு. அதான் சொன்னேன், எல்லா விதத்துலேயுமே அவரும் எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே தான் நடந்துப்பார். இன்ஃபேக்ட் ஒரு நாளாக எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னைக்கு கூட எங்கேயோ அன்றைக்கி டெல்லியிலேயோ எங்கேயோ ஷூட்டிங் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு, எனக்கு ராஜா சாருக்கு, வடிவக்கரசி அம்மா, எங்களுக்கு எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்போ வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் உள்ள வந்து மேம் சார் உங்களுக்கெல்லாம் ஓவர், ரஜினி சாரை பற்றி சார் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னாரு. இவர் நம்ம யூஸ்வலாக எப்படி பேசுவோம் ஆர்டிஸ்ட்லாம் மாதிரி, அவங்களுக்கெல்லாம் ஓவர் எனக்கு மட்டும் காஸ்டியூம் சேஞ்சா அப்படின்னு அதே குழந்தைத்தனமாக எல்லாரும் மாதிரியே இந்த ஒரு பெரிய ஹீரோ மாதிரி என்றைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் ரஜினிகாந்தோட பல படங்களும் இங்கே நடிச்சிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்தோட கதை விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர். கதை விவாதத்தப்போ ரஜினிகாந்த் எப்படி இருப்பார்? அதான் சார் சொல்லணும் சார், காலையில் வந்துடுவார் சார் ஆஃபீஸுக்கு. அதான் ரஜினிகாந்தோட அதிகமாக பழன அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒருத்தன் இருப்பேன். ஏன்னா கோச்சடையான், அதுக்கு முன்னாடி ராணா, அதுக்கு முன்னாடி முத்து, அதுக்கு முன்னாடி படையப்பா, இப்படி எல்லா 4-5 படத்துக்கு டெய்லி அவர் காலையில் மீட் பண்ணோம்னா காலையில் சாயந்தரம் கூட சாப்பிடுவார். சாயந்தரம் டிஃபன்லாம் சாப்பிட்டு தான் போவார் வீட்டுக்கு. எங்களோட தான் இருப்பார் எப்போவுமே. அப்போ என்ன நடக்குன்னா, நான் வந்து சில நேரத்தில் வந்து நான் தான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேனே, ஏதாவது சீன் சொல்லுவேன், நான் டைரக்ட் ஏதாவது சீன் சொல்லுவார், நான் அது முடியாதுன்னுவேன். டேய் நீ என்னடா சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறது தான் கரெக்டுன்னு தகராறு நடக்கும். ஒன்று ரஜினி சார் நீங்கள் அப்புறம் தகராறு அப்புறம் வச்சுங்க, நம்ம கதையை முதல்ல முடிங்க. ஆமாம், ரஜினி சாரை பொறுத்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பார் சார் டிஸ்கஷன். ஆனால் இன்னொன்று, எல்லா சீனும் அவர் சொல்லுவார், நிறைய சீன் சொல்லுவார். ஐயோ நிறைய கதையை படைப்பு அவர் தான் சொன்னது, மேக்ஸிமம் எல்லா கதையும் அவர் தான் சொன்னார். அதில் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, சீன்ஸ் ஒரு நாள் வந்து ஒரு சீன் புதுசாக சொல்லுவார். ஒரு கதையை சொல்லிட்டார் சார் எங்களுக்கு, ரொம்ப நாள் இந்த கதையை ரெடி பண்ணுங்கன்ட்டார். கவிதையில் பாலச்சந்திரன் சார் தான் கொடுத்தார் ப்ரொடியூசர். நாங்கள் உங்களுக்கு கதையை ரெடி பண்ணிட்டோம். கதையை ரெடி பண்ணி நாங்கள் வேறு மாதிரி கதையை கொண்டு சொல்லிட்டோம். நல்லா இருக்குது, பரவாயில்ல, இப்போ ஒரு படம் கொடுக்குறேன் பாருங்கன்னாரு. பார்த்தா தேன் மாவில் கொம்பத்து அப்புறம் கொடுக்குறாரு. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு கேரளா எபிசோட் இருக்குல்ல, இடிக்கி அடிச்சு கூட, அது மட்டும் தான் இருக்குது. வேறு நாங்கள் கதையை பூரா மாற்றிட்டோம் சார். எங்களுக்குன்னே தெரியும். அந்த அப்புறம் சொன்னேன், ஏன் சார் முதல்ல காட்டிக்கலாமே மோகன்லால் படம்னு. நான் மோகன்லால் பயங்கர ஃபேன். நான் அவர் சொன்னது, சார் நீ அதை காமிச்சு அதையே பண்ணுவீங்க நீங்கள், அதனால தான் காட்டுறேன். கிரேட். எப்படி அப்போ அந்த தாட் அவருக்கு இருக்குல்ல. அப்புறம் அற்புதமாக பண்ணார் அந்த கதையை. அதில் நிறைய கதைகள் சேஞ்ச். செகண்ட் ஹாஃபில் அந்த வயசானவன் வர்ற. ஆமாம், இல்லை முத்து படத்தை பார்த்துட்டு தேன்மாவில் கும்பத்தை பார்த்தா அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்கிட்ட இந்த ஒளிவு மறைவு கிடையாது சார். எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், நிறைய பேட்டியில் உங்கள் பேட்டியிலும் சொல்கிறாரு. நாங்கள் வந்து அந்த 2வது கேரக்டரில் சுபஸ்ரீ பண்ணி ஒரு கேரக்டர் மிக்குவால், அந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் அப்போ ஊர்வசி அப்போ தான் வரா, செம்மையாக பண்ணுறா ஒரு படத்தில். எனக்கு ரொம்ப ஊர்வசி ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொல்லுவேன், சார் ஊர்வசி போடும், ஊர்வசி நல்லா, ஏன்னா நல்லா காமெடி போடணும், நல்லா பண்ணுவான்னு. சரி ஊர்வசியில் நான் பேசிட்டோம். பேசினா அவர் என்ன பண்ணுற, ரஜினி சார் சொல்கிறார், இப்போ ஊர்வசி என்ன மாதிரி படம் பண்ணுறாங்க, இப்படிலாம் மதன கமலாம், அவங்களுக்கு போய் இந்த 2 செகண்ட் கேரக்டர் கொடுக்கலாமா, கொடுத்தா அவங்களுக்கு மெயின் கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஹீரோ நினைக்க மாட்டார். அவர் படம் ஓடுறது யாரை வேணால் சேர்த்துக்காங்கல்ல. சரி சொல்லிட்டோம். சரி சார் நாங்கள் சொல்லிக்கிறோம் சார், நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிக்கோங்க, நானே சொல்கிறேன்.
ஆடாடா. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க சார், ஆக்சுவலாக நீங்கள் நைஸாக சொல்லிடுங்க சார், ஆமாம், எப்படியாவது இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும். நானே சொன்னேன், அவரே எங்கள் எதிரிலே ஃபோன் பண்ணி ஊர்வசிக்கு இல்லைம்மா அந்த கேரட் சின்னதாகன்னு சொல்லுவார். அப்போ தான் நினச்சேன், இப்படி ஒரு மனுஷன் இருப்பார் உலகத்தில். எனக்கு ஆச்சரியமாக போச்சு அவர் பார்க்கறது. அப்படிலாம் ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு விஷயம் அப்படி தான். ஒன்றும் இல்லை, முத்தில் வந்து அந்த அப்பா ரஜினி வருவார் அந்த மைசூர் பேலஸில், அந்த சேரட்டில் ஒரு ஷாட் இருக்குது. நாங்கள் ஃபைட்டுக்கு தான் டூப் ட்ரெஸ், நான் தான் எல்லாமே பார்க்கணுமே, டூப் ட்ரெஸ் போடுவோம். எங்கள் டைரக்டருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எப்போ வேணா எது வேணா சொல்லுவார். அது நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுவோம். அதுக்கு தேனை பண்ணலான்னு இருக்க மாட்டிக்குவோம். நான் தேனை காலில் விடுவோம், அவன் என் காலில் விடுவான். சீன் அப்படியே மாற்றி விடுவான் அவன். மாற்றணும் பாலு சொல்லி சீனில் அப்படி தான் மாற்றணும். நாங்கள் அவை சன்மியில் சீனை மாற்றி நாங்கள் முதல்ல டெக்ஸ்டைல் மாதிரி வச்சுருந்தோம். கிடைக்கல, என்ன பண்ணுறது, டேரக்ட் கொத்தல நீங்கள் ஷூட்டிங் பண்ணி ஆகணும், அவருக்கு அன்றைக்கி முடிச்சாகணும். அன்றைக்கி உடனே சீனை பண்ண உடனே சார் நகை பாகத்தில் மாற்றிக்கலாம்னா பாலு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறது, சேரட்டோட லாங் ஷாட்டரா, நீ என்ன பண்ணுற, அவர் கோட்டை போட்டு நீ உட்காரு ரஜினி மாதிரி பின்னாடி உட்காருட்டார். சரி நான் போய் அவர் கோட்டை போட்டு சரி சேரில் உட்காந்துட்டேன். சரி வெறும் டூப் ஷாட் தான் அனுப்பாருச்சா, டூப் ஷாட் எடுத்துட்டாரு. வந்தப்போ மறுபடியும் க்ளோஸ்அப் அவர் கோட்டை போட்டு அவர் உட்காரு க்ளோஸ்அப். கோட்டு இல்லை, நான் வேறு கோட்டு போட்டேன். நான் எப்படி இருப்பேன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரு, வேர்த்து விறுவிறுத்து போட்டால் நஞ்சிச்சு கோட்டை எல்லாம். நான் போய் கட்ட அந்த பாயை கூப்பிட்டு, யோ இது ஸ்ப்ரே அடியா, இது காய வையா, என்ன பண்ணிடா ரஜினி சார் டூப் தைக்கலையா, நான் பின்னாடி நின்றுக்கிறாரு ரஜினி சார். என்ன இல்லை சார் அது வந்து டூப்பு ஃபைட்டு தான் சார் போட்டு டைரக்ட் இப்படி கேட்பார், எதிர்பார்க்கல சார். கொண்டா ரமேஷ் கண்ணா அப்படி மாற்றி அப்படியே அந்த ஈரத்தோடு மாட்டி நடிக்கிறார் சார் அவர். எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே என்ன இப்படி இருக்கிறாரு. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம்னு நினைக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தால் அப்படி ஒரு மனிதர் சார் அவர். ரஜினி சார் அவர் படம் பார்த்துட்டு ரஜினி சார் பார்க்குறாருன்னா நான் அவர் பார்க்குறேன்னா லீக்காக பார்க்குறேன். அவர் அப்படி போடுறாரு, இப்படி போடுறாரு, உட்காந்து பார்க்குறாரு. ஏங்க ரஜினி சார் நாங்கள் பண்ணலைங்க வந்து காட்டுறேன். அவர் அப்படி போகிற படம் முடிச்சு வெளில வந்தார். வந்துட்டு அவர் அழுகிறாரு. நான் படம் பிரபு எனக்கு இதில் படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்கலாமே, அந்த அப்பா கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஒன்று தம்பி அப்படின்னு என்ன இப்படி இப்படி பிடிச்சிட்டாரு. ஐயோ ரஜினி சார் தான் எப்படி எப்படி தாடே பிடிச்சி என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு படம் பண்ணி இப்படிலாம் நம்ம பார்க்குற ஆட்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ பிரமிப்பு தான் எனக்கு. ரஜினி சார் முன்னாடி நிற்கும் போது அவர் பாராட்டுற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம போகிற பாதை சரியாக இருக்குது என்பதுக்கு அது ஒரு பெரிய சான்றிதழ். என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனை பார்க்க முடியாது. பிகின் த ஸ்க்ரீன் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஆமாம், ஆன் ஸ்க்ரீன் அவ்வளோதான். நான் அப்படி பார்த்து ஒரு 10 சிங்கத்தை ஒன்றா பார்த்த மாதிரியே இருக்கும். அது சாத்தியமே இல்லை. நாங்களாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லை. கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்ல உடனே மகிழ்ச்சி அப்படின்னு நடிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு ஸ்டோரி முடிச்சு. நாங்கள் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது பெருசாக எடுபடவே படாது. அந்த ஒரு வாரத்தில் நடிச்சுட்டு போயிடுவாங்க. அது பெரிய மேஜிக். அது அந்த அப்போ இவ்வளோ சினிமா நேசிச்சிருப்பாங்க. அந்த நேசிப்பு தான் இந்த இடத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் நிறைய உடைக்க வேண்டியது இருக்குது, நிறைய உடைக்கணும். ரஜினி சார்கிட்ட இருந்து நிறைய ஹேட் இன்ட்ராக்ஷன். அவர் கூட நிறைய பேசினேன், நிறைய. இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யா ராய் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யூனோ திஸ் ஃபெலோ இஸ் மனோஜ், இஸ் அன் ஆக்டர் டூ அப்படின்னா. இஸ் இட் அப்படியா, இன்னும் பாரதி ராஜா ரைட், யா ஹிஸ் சன். ஓ கையெல்லாம் கொடுத்தாங்க. ஹிஸ் ஃபாதர் ஓஸ் மீ 100 rupees. சார் இதெல்லாம் கேட்டாங்களா சார் அவங்க, எனக்கு இன்னும் 100 ரூபா பாக்கி. இது 16 வயதில் சம்பளத்தில் 100 ரூபா இன்னும் கொடுக்கல, அவர் பாக்கி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் வந்து ரஜினி சார் ஒரு பெரிய ஃபன் லவ்விங் பர்சன் சார். எல்லாருமே மரியாதை கொடுத்து தான் பேசுவார். ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க போங்க தான். சக தொழிலாளர்களை வந்து ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். என் தொழிலும் இப்படி தான் போட்டு வருவார் கையில். வா 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 பேசிட்டே போகலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு. ஒரு என்னென்னா அந்த பிகினிங்கில் வந்து இவர் வந்து சிட்டி, இவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் ரோபோவாக இருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா க்ரீன் மேட் வச்சு பார்த்தாங்க, அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ கார் ஓட்டணும், இந்த மர்க் பென்ஸ் ஓட்டணும், இவர் இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, என் உருவம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சீட்டெல்லாம் தள்ளிட்டு கீழே போய் உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டா முன்னாடி வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இன்னொரு ட்ரக்கில் இருந்து ஹூக்ஸ் போட்டு இந்த வண்டியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. சும்மா இருக்கணும் நம்ம அவருடைய மேக்கப் மேனு. சார் மனோஜுக்கு கண்ணாடியை கட்டினா கண்ணு தெரியாதான் சார். நான் இப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன். அவர் எது சார், ரோடு தான் சார் பார்க்க முடியல, வானம் தெரியுது சார், நான் பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறேன். இல்லை ஒட்டிடுவீங்களா, கரெக்டாக போயிருங்களா, பயந்துட்டாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் வண்டியில் உட்காந்துருக்கேன், பின்னாடி ஐஸ்வர்யா உட்காந்துருக்காங்க.
இது போகணும், கேமரா கரெக்டாக இங்கே இருக்குது பேக்கில். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஃப்ரண்ட் வண்டி கைட் பண்ணும்போது நான் அலைன் பண்ணி போயிடுறேன். 2 டேக்கு நேராக பார்க்கவே இல்லை, என்னையுமே பார்த்துட்டு வர்றாரு. ஐயோ சார் பயப்படாதீங்க சார், விடுங்க சார், நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் சார். நான் 3வது டேக் ஓகே ஆயிடுச்சு, முடிச்சு நான் அப்போ தான் பெருமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை கான்டாக்ட்ஸ் போட்டுக்குவேன் சார், கண்ணாடி யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? இப்போ அவர் கான்டாக்ட்ஸ் போடணும், இந்த ரோபோ லென்ஸ். மனோஜ் கான்டாக்ட்ஸ் போடுவார், வர சொல்லுங்கள், மனோஜ் போட்டு வர சொல்லுங்கள். நான் பெட்ஃபோர்ட் வண்டியில் ஏறி உட்காந்துட்டார். நமக்கு பயம், அவரோட 2 இது இப்படி அந்த மேலேயும் அந்த லிட்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி லென்ஸ் இப்படி பிடிச்சிட்டு, சார் மேலேயும் பார்க்காதீங்க கீழேயும் பார்க்காதீங்க, சென்டரில் பாருங்கள், டப்புன்னு வச்சு விட்றேன் சார், கரெக்டாக செட் ஆயிடுங்க. ஓகே 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 அப்படின்னு லென்ஸை கிட்ட கொண்டு போய் மேலே பார்த்துருவார், இல்லை கீழே பார்த்துருவார், இல்லைன்னா சைடில் எங்கே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போராட்டு, சார் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டானுங்க சார், சூப்பர் சார் கண்ணை குத்தி விட்டேன்னு சொல்லிடுவானுங்க சார். நான் சிரித்து உருண்டார் மனுஷன். அதே மாதிரி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி லவ்லி, பழகிறதுக்கு ஒரு இனிமையான ஒரு மனிதன். இன்னொன்று, இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஒரு ஸ்டார்டம், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த நேம் எல்லாம் வந்து அவர் கூட பழகும் போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிடும். முதல்ல ஒரு நல்ல மனிதன், அதுக்கப்புறம் தான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு. அவர் நல்ல மனிதனாக இருக்கிறதுனால அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு வந்திருக்கு. சச் அ குட் ஹியூமன் பீயிங். அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. சூப்பர். விடுதலையில் கதை நாயனா எனக்கு நடித்த நான் முதல் படத்துக்கான ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்போவே வந்த விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு அற்புதமான மாமனிதன். அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அடேங்கப்பா, படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, படத்தை பற்றி சொன்னார். அவர் கூட தான் அண்ணாத்தில் நடிச்சிருக்கேன். இன்னொரு சார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தும் இல்லாமல் எந்த ஆக்டர் வந்து அவங்க படத்தை பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ சொல்லி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார். ஆமாம், நான் ரஜினி, நீங்கள் அதை விட சின்ன ஆர்டிஸ்ட்ன்றதை உங்கள் மைண்டில் வந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிக்குவார். அப்படி ஒரு இதை கொடுத்துடவே மாட்டேன், ஃபஸ்ட்டு உணர்வை கொடுத்துடவே மாட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே ஓகே ஓகே சூப்பர் நைஸ் நைஸ், நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அவங்க போல அப்படின்வாரு. அங்கேயே நம்ம உடச்சிருவாருங்க. நம்ம அவர் இப்படி பார்க்குறது ஆளுக்கிட்ட எப்படா செட்டுக்கு பாப்பாவோட நினைக்கிறப்ப உங்களை படங்கள்லாம் பார்த்து நல்லா இருக்கு, அது எப்படி டக் டக் நினைக்கிறீங்களா? இதுதான் மனுஷன், நம்ம அவரை போய் சொல்ல நம்மளை சொல்லிட்டார் அவர். அதுதான் ரஜினி சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாத்த படத்தை என்ன பார்க்குறாரு அப்படின்னப்போ என்னுடைய உடல் மொழி என்னுடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பாரு, ஓகே. ஆனால் அப்படி விடுதலைன்னு படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி அந்த ஆக்டருக்கு அந்த படத்தில் அந்த நடிச்ச அந்த குமரேசனை பார்த்துட்டு ஒரு குமரேசனாக ஒரு மனசார என்ன வாழ்த்தணும் அப்படி வாழ்த்தினார். இல்லை அந்த சூரியதான் இங்கே நடிச்சிருக்கா அப்படின்னு தூக்கி போட்டு இவன் ஒரு புதுசாக படம் பார்த்தேன், இந்த குமரேசன் ஒருத்தையும் இப்படி பண்ணியிருக்கான்றதை இப்போ வரைக்கும் என் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ் தளத்தில் இன்னும் மேலே அதான் வச்சுருப்பேன். பின் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் என்னால் மாற்றவே இல்லை. இது வேற என்ன வேணும் நம்மளுக்கு? வேறு என்ன ஒன்று, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முதலுடைய பதிவு எக்ஸ்ட்ரா பார்க்குறப்ப நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம ஓடணும், இது நம்ம எவ்வளோ நம்ம 100% அடிச்சுக்கமா தெரியாது. ஆனால் இப்படி வாழ்த்து வர்றப்ப இந்த வாழ்த்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும்னு தோணுது. அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்லிருக்கிறது நம்ம லைஃப் இல்லை, நம்ம தக்க வச்சுக்கிறேன்னு. ஒரு லைவ் படத்தில் ரஜினி சார் அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம், பண்ணியிருக்கேன். அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல சார். நான் இதுவரையும் முயற்சி பண்ணுறதுன்னு பார்த்தா எப்படி இப்போ சார் வந்து பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ரசிகர் நான். அவர் இதுவரையே வந்து நான் கைத்தட்டி இருக்கிறேன், அவருக்காண்டி சூடம் ஏற்றிருக்கிறேன், தேங்காய் உடைச்சிருக்கிறேன், போஸ்டர் அடிச்சிருக்கிறேன், லாட்டி டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன், சட்டையை சுற்றிருக்கிறேன். எல்லாம் ஒரு ரசிகனாக இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை நான் 85-90 பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் சாரை வச்சு படம் பண்ணுற ஆசை ஆரம்பத்தில் வரலை. இப்போ பண்ணுனா எப்படி பண்ணும் ரஜினி சாருக்கு படம் பண்ணா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். நம்ம ஒரு அழகான இதில் ஒரு இது இருக்கணும், மாஸ் இருக்கணும், கமர்ஷியல் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு அழகான அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும், ரொம்ப ஒரு ஈஸி ஒரு நல்ல எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை பிடிச்சிருக்கேன் சார். எஜமான் படத்தில் ரஜினிகாந்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. எஜமான் படத்தில் வந்து சார் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே தெரியாது. அவர்கிட்ட முத நாள் டைரக்டர் போய் இது பண்ண போகிறேன்னா ஓகேன்றவார். டயத்தை சொன்னாக்க வண்டி அனுப்பினோம்னா மேக்ஸிமம் ஷூட்டிங் நாங்கள் ராஜமந்திரியில் தான் பண்ணோம். அந்த டயத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார், அவர் பாட்டுக்கு ஹாப்பியாக நடிப்பார்.
அதில் மிகப்பெரிய விஷயம் அதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னாக்கா, அந்த நேரத்தில் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது ராஜமந்திரியில். ஒரே ஒரு ஹோட்டல், ராஜலக்ஷ்மின்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலுடைய பேர். அதில் தான் ஒரு சூட் ரூமு, 6 ஏசி ரூமு, வேறு எந்த ஹோட்டலும் கிடையாது. அப்போ நாங்கள் அந்த ஊருக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ரூம்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த சூட் ரூம் வந்து ரஜினி சாருக்கு, ஏசி ரூமு டைரக்டருக்கு, மீனா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, விஜயகுமார் சார் இருக்கார், மனோரமா ஆச்சி இருக்காங்கன்னு அப்படின்னு பிரித்து எல்லாம் போட்டோம். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு போகிறதுக்கு முதல் நாள் எல்லோரும் வந்தாச்சு. ரஜினி சார் நான் தான் இதிலேருந்து வைசாக்லேருந்து ஃப்ளைட்டில் வந்தாங்க, காரில் கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு போனேன். சூட் ரூமு போய் பார்த்தாரு, அது நல்லா இருக்குது. டைரக்டர் எங்கே தங்குறாருன்னாரு, அந்த ஏசி ரூமில் தங்குறாரு சார். ஏன் அப்படின்னாரு. என்ன ஒரே ஒரு சூட் ரூம் தான் சார், அதனால் உங்களுக்கு சூட் ரூமு, அவரும் ஏசி ரூமு, மீனா மேடம் ஏசி ரூமு, ஆச்சிக்கு ஏசி ரூமு, விஜயகுமார் சார் ஏசி ரூமு. இல்லை டைரக்டருக்கு சூட் ரூமை கொடுத்துருங்க. நான் ஒரு ஆள் தானே, நைட்டில் கூட ஜெயராமன்ட்ட சாப்பாடை வச்சுட்டு போயிடுன்னு சொல்லிடுவேன். நான் தான் போட்டு சாப்பிட்டுக்குருவேங்க பாரு சார். அதனால் சூட் ரூமு நீங்கள் உதயகுமார் சாருக்கு கொடுத்துருங்க, நான் ஏசியில் இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் யாருடைய தீவிர ரசிகரோ அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பெரிய ஒரு படத்தில் நடிச்சிங்க. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு பக்கம் மிக முக்கியமான இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார். எப்படி இருந்தது அந்த? அது ரொம்ப நல்லா இருந்தது சார். அது வந்து இங்கே தான் அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அசோக்கில் தான் இருந்தது. என்னை கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. எனக்கு சரி தலைவர் படம் அப்படின்ட்டு அப்புறம் ஆடிஷன் பண்ணி அப்படி சொக்காக தான் போனேன். முதல் நாள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்கிறார், கேட்டாருங்க அந்த கேரக்டர் யாருன்னு கேட்டார். உங்களை தான் சொன்னேன். யார் இது இந்த மாநகரத்தில் அவரா? சரி அப்படின்னு ரஜினி முதலே கேட்டிருக்காரு. ஆமாம், நைட்டே கேட்டிருக்காரு. மறுநாள் வந்து காலையில் வந்து நிற்கிறாரு, மணிரத்னம் சார் கிடக்குதா. முதல் டைலாக்கே அந்த டைலாக் தான். காளியோட ஆட்டத்தை பார்த்ததுலையே அந்த பெட்டி தூக்கிட்டு சொதப்பல் அவர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறார், என்னண்ணே புரியல, எங்களுக்கு தான் இருக்குது, நான் காட்டிக்கிறேம்மா, நீங்கள் வந்து நடிப்பு மட்டும் நடிக்க சேரா அப்படின்ட்டு. நம்ம ஒரு ஆக்டர்ரா, அவரும் ஒரு ஆக்டர் தானே அப்படி தேத்திக்கிட்டு பக்கத்தில் தான் நிற்கிறேன் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு. மறுபடியும் இங்கேயே வந்தேன்னு கேட்கணும் டைலாக். மறுபடியும் அப்படி பார்த்தோன்னே அப்படின்ட்டு. என்ன அதில் பெரிய விஷயம் அப்படின்னா, நான் அவரோட அந்த 30 நாள் நடித்தேன் சார். 30 நாளையும் 30 நாளில் 17 நாள் இருந்தது எனக்கு. 17 நாளில் அவர் கூட நடிக்கும் போதும் ஃபுல் சொதப்பல் தான். 17 நாள் நிற்கல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, முடிச்சு கொடுத்துட்டு போனால் போதும், ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது ஒரு அப்படின்னு போது. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் மூஞ்சியை கட்டிக்கல. இல்லை யாராக இருந்தாலும் அவர் இருக்கிற உயரத்துக்கு ஒரு இடத்துல கூட என்னங்க அப்படின்னு அவர் அப்படியே அதை பாசிட்டிவாக எடுத்துட்டாரு. விட்டுட்டியா ஏடுவார், சாரி சார் வரல சார் பார்த்தாலே அப்படின்ட்டு. பெரிய அனுபவமாக சார் இருந்தேன். ஏன்னா நான் நடித்து பேட்டர் ரிலீஸ் ஆனது பிறகு என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் பண்ணுறாங்க. பண்ணி அவன் எப்போ பார்த்தியா சொல்லவே இல்லை பார்த்தியாடா, நான் டார்ஜிலிங்கில் நடந்துச்சுடா ஷூட்டிங்கு சொல்லி தான் நான் வந்திருப்போம்லடா அப்படி. அந்த அளவு, ஏன்னா அந்த அளவு வெறித்தனமான ரசிகர். அவர் பக்கத்துலேயே நேரில் நின்று பேசுகிறதுன்றது அந்த பிரமிப்பு எனக்கு வந்து படம் நடிக்கிறது முடித்தவரே இருந்தது. இவர் தலைவர் வந்து ஐயோ அவர் அதாவது என்ன ஒரு டவுன் டு எர்த்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, டெக்னீஷியன்ஸுக்கு அவர் கொடுக்குற அந்த மரியாதை, அவர் எடுத்துக்கிற விதம், பண்ணுறது, நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற சில இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நான் அதை எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள். நான் அன்றைக்கி ஸ்டேஜில் லால் சலாம் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் கூட நான் அவரை பற்றி எல்லாருமே நிறைய சொல்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி எனக்கு வருது, ஆனால் சொல்ல வரல. அதனால் நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கே வரேன்ட்டு டைரக்டர் மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நம்ம கிட்ட போய் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவரோட இதுக்கு இப்போ நம்ம வந்தால் ஒரு சின்ன டெக்னீஷியன் வந்தால் கூட ஏன் சின்னு தான் பேசுவார், ஏன் சின்னு கை கட்டி பேசுவார். நான் பண்ணிடுறேன், இந்த ஸ்டெப் நான் பண்ணிடுறேன் இப்படின்னும் போது நமக்கு ஹைட் சார் நம்ம இன்னும் கீழே போய் சார் அவருக்கு. அப்போது அவரோட இதுக்கு, அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இதுக்கு அவர் ஒரு
சூப்பர் ஸ்டாரு தலைவர், அவருக்கு இவ்வளோ இறங்கி வந்து நம்மக்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. கரெக்ட். ஆனால் அவர் அந்த இடத்துக்கு கூட அவரோட நேச்சர், அந்த இடத்துக்கு கூட அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து பேசுவோம். அப்போ நம்மளாம் என்ன தோண்டு ஒன்றுமே இல்லை. அதை நான் அவர்கிட்ட வியந்துட்டேன் பார்த்து. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதுதான் பேச வரலன்னு. அங்கே ஸ்டேஜ்லேயே அவரை பற்றி எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு மைக்கு கொடுத்தோன்னே அவர் தான் எதிர்க்க உட்காந்துருக்காரு, அவரை பற்றி ஏதோ சொல்லணும்னு எனக்கு வரல. சரி நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன்ட்டு டாக்டர், அவங்க டாக்டர் டைரக்டர் ஐஸ்வர்யா மேம், அவங்கள பற்றி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி பிக்கப் பண்ணிக்குவார் டான்ஸ் மூமெண்ட்டை ரஜினி? அதில் ஒரு 2-3 ஸ்டெப் தான், அது மாண்டாஜ் சாங். ஒரு 2-3 ஸ்டெப் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்க என்ன ஐஸ்வர்யா ராய் ஆமாம், அவங்களும் உடனே பிக்கப் பண்ணி ஆடிட்டார். பெருசாக ஒன்றும் டைம் எடுக்கலை, ஆடிட்டார். தலைவர் ஆடிட்டார். என்ன ஒன்று அவரோட ஸ்டைலில் இருக்கும். அவர் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுவார், அது அவர் பாடியிலேருந்து ஒரு ஸ்டைல் வரும், அவரோட ஸ்டைலாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது என் ஸ்டைல்லே ஆனான்றது அது வேறு. அவர் நம்ம சொல்கிறத வாங்கிக்கிட்டு அவர் ஸ்டைலில் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வேறையாக இருக்கும். பல நட்சத்திரங்களும் நடிச்சிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய அது கிடைச்சி அது ஒரு பெரிய எனக்கு பெரிய வரம். நான் சினிமாவுக்கு வந்ததில் பெரிய வரமாக நினைக்கிறேன். உண்மையிலேயே பெரிய அவர் சூப்பர் ஸ்டார் நடிகர்களுக்காக நான் சொல்கிறேன். நான் என் மேலே அவர் வச்சுருந்த மரியாதை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டு இதில் ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத்தில் ராமோஜியில் 900 பேர். அந்த சாங்கு அண்ணாத்தேன்னு அந்த சாங்கு 900 பேர் க்ரௌடு. கவிஞர் பிரேஷோட நம்ம டைரக்டர் மனோஜ்குமார் இவங்கெல்லாம் எல்லாம் நடிக்கிறான். எல்லாம் உட்காந்துருக்கான், செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரு காணான்னு விட்டு வர்றாரு. வந்த உடனே மனோஜ்குமார் அண்ணே வாங்கண்ணே சார் வர்றாரு, போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை நீங்கள் போங்கண்ணே அப்படின்ட்டு இவங்க போய் எல்லாமே கும்பிட்டுட்டு வந்தாங்க. நான் மட்டும் உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஷார்ட் ரெடின்னாங்க. சிறுத்தை சிவா, வெற்றி கேமரா, க்ரௌட் நிற்குது. அது தெருவில் நடந்து வரணும். இதோட கொம்பு ஊதி அவர் நடந்து வர்ற மாதிரி செய்யணும். நான் நமக்கு முழு கதை சொல்லலை. மாமனார் இருந்தாங்க, ரஜினிக்கு மாமனார் தெரியும், அவ்வளோதான் தெரியும். அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன் எல்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேருமே ரஜினிக்கிட்ட போய் நிற்கணும்னு நெருக்கி நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக, ஏன்னா பொசிஷன் அவர் டேரக்டர் சொல்லிட்டு நம்ம பொசிஷன் எங்கே இருக்குன்னு விட்டுட்டா ஒரு ஓரமாக எடுத்துக்கிட்டேன். இப்படி நிற்கிது 900 பேர் நிற்கிறாங்க. ஒரு தெருவில் நடக்கிறவங்க அங்கே கேமரா இருக்குது. அங்கே இருந்து மைக்கில் சிவா சார், மூர்த்தி சார் சாரு பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னாப்புல. யாரா மூர்த்தி சார்? 1800 கண்ணு திரும்புது. நான் போனேன். அதே மாதிரி ரஜினி சார் அவர் திரும்புகிறாரு. நான் போய் கிட்ட போய் நின்று கும்பிட்டு அப்படின்னாரு. ஆமாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அடுத்த டப்புன்னு திரும்பி, என்ன சார் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. சார் நான் மிலிட்ரிக்காரன் சார். அதானே பார்த்தேன் இந்த கிடாரியில் வருவிகளை வெல்கம் போட அப்படின்றாரு. அதில் இருந்து அப்புறம் நான் ரைட்டர்னு அது தெரியாது. 2வது நாள் என் குற்றாபுரம் போகிற புத்தகத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தேன். பிரட்டி பார்த்தாரு. நீங்களான்னாரு. ஆமாம். அதுலேருந்து நம்ம மேலே 22 நாள் ஷார்ட்டு கட்டுன உடனே முடிச்சா வாங்க உட்கார. அப்புறம் ஒரு சேர், பிளாஸ்டிக் சேரில் ஒன்று மேலே ஒன்று போட்டு டேப் சுற்றிருப்பாங்க, அதெல்லாம் உட்கார வருவேன். இடையில போய் இந்த பாத்ரூம் போனேன், இந்த செல்லை பேசிக்கிட்டு இருந்தேன், பாட்டு கேட்டேன், புத்தகம் படித்தேன். அந்த சோழியே இருக்கு. நான் வந்து பேசிக்கலி ரஜினி சார் ஃபேனு. 1983லேருந்து தங்கமகன், கலைமாமணி, புரட்சி நாயகன், ரஜினி ரசிகர் மன்றம்னு நான் ரசிகர் மன்ற தலைவர். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 319. ஸோ நான் ரஜினியோட தீவிர வெறியர், எம்ஜிஆர் ஃபேன், ரஜினியோட வெறியர். அப்போது நிறைய படங்கள் நம்ம பிஆர்ஓ அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி பாஷா ஷூட்டிங்கில் மீட் பண்ணியிருக்கேன். அப்போது ராமமூர்த்தி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சார் ஜேர்னலிசம் முடிச்சு பொம்மையில் ஃப்ரீலான்ஸராக இருக்கார், உங்களோட தீவிர ஃபேன். ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ரசிகர் மன்றம் வச்சுருந்த போது சத்யநாராயண மூலிமா ரெகுலராக அவர் வீட்டுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுப்போம். ஸோ அந்த காலத்துலேருந்து சார் எல்லாமே ஒரு விஷயம் சொன்னால் கேட்டுப்பாருன்ற விட கேட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்வார். ஸோ அது வந்து அந்த அணுகுமுறை வந்து அது வே ஆஃப் டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது இன்னமும் அவர் கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கேன். இப்போ வைஜி மகேந்திரன் சாரோட சமீபத்தில் ஒரு ட்ராமா ஃபங்க்ஷன் கூட ரஜினி சார் வந்தபோது நான் தான் ரிசீவ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது குட், போகும்போது குட், வெரி குட்
அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ நம்ம இன்னும் எல்லாருக்கூடையும் நட்பு வட்டாரத்தில் தான் நம்ம. ரஜினியோட பழைய இதில் உங்களால் மறக்க முடியாத தருணம் எது சொல்லலாம்? நான் என்னோட சம்பவம் வந்து பாஷாவால் தான் மாறிடுச்சுன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது, அது விகடனில் இன்டர்வியூ வந்து ஒரு புக்காக வந்தது. ஸோ அந்த புக்கை வந்து ரஜி சார் வீட்டில் கொடுத்துட்டு இந்த பேஜில் இதை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது கொடுத்தோன்னே எனக்கு ஃபோனில் வந்து வெரி குட் அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் சார் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. அந்த என் லைஃப் நான் ஜேர்னலிஸ்டாக போக வேண்டியது பிஆர்ஓ டேர்ன் ஆனது உங்களால் தான்ன்ற போது அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். முள்ளும் மலரும் நாங்கள் அவுட்டோர் போயிருந்தோம். பக்கத்து இது பெட்டு டபுள் ரூமில். ஒரே ரூமா? ஒரே ரூமு. இவர் காலையில் வந்து ராகவேந்திர சுவாமி பாட்டெலாம் பாடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து ஏன் சார் கத்திரிக்க தூக்கம் போடு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவரால் தான் நான் இன்றைக்கி சினிமா ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன். எனக்கு அவர் மேலே ரொம்ப பக்தி உண்டு, நீங்களும் கும்பிடுங்கன்னார். அப்புறம் அங்கே நானும் ராகவேந்திர சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவர் சொன்னதுனால தான். அப்போ ஒரு நாள் அவர் ஜாதகம் போடணுன்னாரு. சரின்னு சொல்லி நான் அடுத்த ஷூட்டிங் போகும்போது இங்கேருந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜாதகம் போட்டு நான் சொன்னேன். அவர் ஃபஸ்ட்டு கேட்டது நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் உங்களுக்கு தமிழ் தான். ஹிந்தியில் ஆக்ட் பண்ணலாம், ஆனால் கண்டினியூ பண்ண முடியாது. ஹிந்தி ஆகட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாகட்டும். தமிழில் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வருவீங்க. சூப்பர் ஸ்டாராக வருவீங்க. அதுவும் 1-2 படம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ரேட்டு ஏறிடும். அப்படி நிஜமாக நடக்கும் அப்படின்னு. கையில் இருக்கிறது நான் போட்டு கொடுத்த ஜாதகம் தான். நான் போட்டு கொடுத்த ஜாதகம் தான். சூப்பர். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னார். நீங்கள் சொன்னது நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் மீட் பண்ணிங்களா? சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணுங்க. இப்போ கூட ஒரு படத்துக்கு மைசூர் போயிருந்தோம். அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில், நாங்கள் தாசப்பிரகாஷ் ஏதோ ஒன்று சம்திங். ஸோ அவர் ஷூட்டிங் முடியும் போது என்னை கேட்டார், சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க? என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன், தான் சாப்பிடுவேன்னு. சரி நான் வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாக இருங்கன்னு. சரி போய் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோன்னு வண்டி அனுப்பிச்சார். நேராக போனால் அவர் ரூமுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கதவை திறந்து அவரே வந்து கதவை திறந்தார். உடனே ஏன் சார் நீங்களே வந்து கதவை திறக்க யாரும் இல்லையான்னு. இல்லை ஒய்ஃப் எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன் பெங்களூர் போயிருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன், உட்காருங்க. சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே காணும். சார் இந்த இடத்துல நீங்களும் நானும் தான் இருக்கோம், யாரும் இல்லை. இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் படங்கள்லாம் என்ன போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்கள் படத்தில் என்ன போட்டுட்டா நீங்கள் வேண்டான்னு சொல்லாமல் தான் அது போகும் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு. இல்லை நீங்கள் இந்த இந்து மதத்தெல்லாம் பற்றி ஏதோ பேசுங்கன்னா ஐ வாண்ட் டு ஹியர். நியர்லி 2 hours ஐ வாஸ் டாக்கிங். ஆமாம், இதுவும் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். எதை வேணாலும் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கொடுத்தாரு. சாப்பிட்டு அவரும் சாப்பிட்டாரு. அப்புறம் வாங்க சாப்பிட போகலான்னு காரில் ஏறி வேறு ஏதோ ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு என்னை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு போனார். தட் இஸ் ஆல். சூப்பர் ஸ்டார் அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கிள்ளி பார்த்துக்கினே இருப்பேன். இன்டெரக்டாக கை வச்சுட்டு நிஜமாக தான் இருக்கிறதா, அவர் கூட தான் நம்ம பேசுகிறோமா, அது அப்படி ஒரு அன்பு. அது எப்போ ரொம்ப சிம்பிளாக பழம், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சொல்லிக்கிறதுலாம் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா அவர் கூட நான் இப்படிங்க அப்படிங்கன்னா நிறைய பேர் வீடியோவில் பல புரட்சித்தலைவர் கூட இதெல்லாம் பேசலாம். அவர் அன்றைக்கி காலில் வேஷ்டி வந்து கரை வந்து இந்த போட்டது கரைனா, அப்போ 3வது படிக்கட்டு ஏறும்போது இன்னும் எப்படி இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அதைப்பா சொல்லும் போது இப்படி தப்புன்னு சொல்லி பதிவு பண்ணும்போது இல்லை அப்படி ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஏன்னா அவர் நடந்துக்கிறதுலாம் சூப்பர் ஸ்டார் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்கிறதால எனக்கு கெட்டவன்ற பேர் வந்துடும் பயமாக இருக்குது. அப்படி ஒரு எளிமை, ஒரு உதாரணம்னு நிறைய சொல்லலாம். ஏர்போர்ட்டில் ஒரு நாள் நிற்கிறோம், ஃப்ளைட் வந்தோம், நான் வந்து லைனில் நிற்கிறேன், பாஸ்போர்ட் வாங்குது. அவர் ஒரு ஃப்ளைட் வந்திருக்காரு, இறங்கி போகிறாரு. அவர் கேட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, டக்குன்னு போக கேட்டுக்கிட்டு சார் நான் என்ன பார்த்தாரு. வெடிக்காலம் 3 மணி இருக்கும். அப்படி பார்த்துட்டு கிராஸ் பண்ணும்போது அந்த போய்ட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு போயிட்டார். காலைல 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இது வெடிக்காலம் 4 மணிக்கு 3 மணி இருந்தது. 10 மணி. சாரி பண்ணி நான் உங்களை விட்டுட்டு வந்துடக்கூடாது, நான் சொன்னேன் அவங்க பாண்டியன் எங்கே அப்படின்னு அவங்க எதோ சொல்லிட்டாங்க. சாரி
இது ஒரு மனுஷன் சொல்லணுமா சார்? கரெக்ட், சூப்பர். வெடிக்கிழமை 3 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு மெனக்கட்டு ஃபோன் பண்ணி, அது மாமனிதன், அது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், புஸ்தகம் போடலாம். அது என் கல்யாணத்துக்கு வந்தார், கரெக்டான முடிவு பண்ணார். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் படம் ஆண்பம் பார்த்துருக்காரு, கரெக்டான நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதாவது அது கரெக்டான நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் என் சின்ன தங்கச்சி அவருடைய பயங்கரமான ஃபேன். அது ஆண்பாவம் ஃபங்க்ஷனை போய் அவர் தான் கேடயம் கொடுத்தார். கேடயம் கொடுத்தப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோ. ஏம்மா இவர் அசிஸ்டன்ட்லாம், ஒரு கேமராமேன்லாம், இவரெல்லாம் ஒன்று என்ன பண்ணுறேன், என் தங்கச்சினா போய் சொல்ல முடியும். அதெல்லாம் இது அறிக்கை தானே. நான் வந்து கீழே எல்லாம் ஷீல்டு எடுத்து வச்சு பார்த்தா திடீர்னு பார்த்தா போட்டா தூக்குது. போட்டா அது சொல்லிடுச்சு நான் பண்ணுறேன் தங்கச்சி. அவர் தைச்சி எடுத்தார். இப்போ அதுக்கு கல்யாணம். அதுக்கு சாரை கூப்பிடணுன்னா நேராக போய் சார்கிட்ட போய் அன்றைக்கி அவருக்கு வேலை ஏதோ பத்திரிக்கை நல்ல பத்திரிக்கை ஏதோ கேட்டார். பத்திரிக்கை கொடுத்தோன்னு பார்த்துட்டு அன்றைக்கி சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஒரு டிரைவர் பொண்ணுக்கு கல்யாணம், எங்கள் அப்பா டிரைவர், ஒரு டிரைவர் பொண்ணு கல்யாணம், நீங்கள் கண்டக்டர் தேங்க்யூ சார் அப்படியே சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டாருங்க. வந்து நடீஸ்வரத்தை கல்யாணம் 5 நிமிஷத்தில் விட்டுருங்க. 2 நிமிஷம் சார். பொண்ணு மாப்பிள்ளை கூட போட்டாரு. சொந்தக்காரெலாம் மிரண்டு எப்படி பார்க்கலாம் போயிட்டார். அது சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஏதாவது நம்ம இவனுக்கு ரொம்ப பீத்திக்கிறான் ஆகிடக்கூடாது. அந்த எண்ணம் தான் அவர் அதிகமாக வருது. எதுவுமே அவரை பற்றி சொன்னாவே நம்மளை தம்பட்டாச்சிக்கிற மாதிரி அவரை வச்சு விளம்பரம் தேடிக்கிற மாதிரி அவர் செஞ்சார். ஒரு வினாடியும் ஒரு செகண்டும் பார்க்குறது எல்லாம் அப்படி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினி சார் என்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூத்தவர் மாதிரி. நான் சினிமாக்காக சொல்லலை, அவரோட வந்து நான் வந்து அவர் எனக்கு அடுத்த படம் அதை பற்றியெல்லாம் நான் அதை பற்றி நான் எப்பவுமே அவர்கிட்ட சொன்னேன், சார் படம்லாம் விட்டுருங்க சார், நம்ம படத்தை பற்றியெல்லாம் பேச வேணாம் சார், நான் படம் பண்ணுறேன், நீங்கள் அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு இது மாதிரி ஒரு எந்த செட்டில் போனாலும் நான் அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. பிகாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன், பிகாஸ் ஆஃப் டைமிங், பிகாஸ் ஆஃப் அந்த ஹியூமனிட்டி அண்ட் அந்த டவுன் டு எர்த்துன்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து எல்லா பல ஹீரோஸை பார்க்கும் பொழுது ஒரு நாள் அவரோட நடிங்க அவனை நீ எல்லாம் திருந்திடுவேன் இப்படியே சொல்லுவேன். கரெக்ட். ஒரே ஒரு நாள் அவரோட நீ நடி, நீ திருந்திடுவேன். நான் எத்தனையோ நடிகனை அவரை கம்பேர் பண்ணி திட்டியிருக்கேன். ஒரு நடிகனுக்கு லேட்டாக வந்துகிட்டே இருந்தான். அந்த நடிகன்கிட்ட நான் சொல்லும்போது நீ லேட்டாக வந்து நான் திட்டலை, என்னை கெடுத்ததே ரஜினின்ட்ட அவங்ககிட்ட. உடனே அப்படி ஷாக்காக என்னன்னா அப்படி பார்க்குறான். அவன் 11 o'clock வரான், என்ன ரஜினி சார் கெடுத்துட்டாரியா, அவரால் தான் நான் கெட்டு போனேன் அப்படின்னா. என்னன்னா 8 மணி ஷூட்டிங்னா 7:30 மணிக்கு உட்கார்றாரு, 9 மணி ஷூட்டிங்னா 8:30 மணிக்கு உட்கார்றாரு. இப்படியே பழகி போய் நான் உன்னெல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். உன்ன மாதிரி நான் ஆளை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், நான் 11 மணிக்கு வருவேன்ல. இந்த 11 மணிக்கு வர்றதுக்கு நீ எவ்வளோ வளர்ந்துருக்க பாரு, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறேன். இது அவருக்கு புரிய மாட்டேங்குதியா, அவர் வளர்ந்துட்டாருன்னு புரியல. அவர் 11 மணிக்கு வரமாட்டுறாரு. அதனால் இன்றைக்கி நைட் அவர் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன், பாருங்கள் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவர் அப்படி இருக்காரு, நான் அவரை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் போகிறேன் 11 மணிக்கு வராரு அவர், இத்தனைக்கு அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்படி நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இவர் அப்படி இது பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லு சரியா நாளையா உங்கள் டைரக்டருக்கு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சார் வந்து குழந்தை சார், அவர் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் செம்ம டைம் பாஸ். அவர் வெரி சார், அவர் only one piece like that 100% true in the world sir. True. அது எப்படி வந்திருக்குன்னா ஸ்டார்டம் விடுங்க, உள்ளே கூட அவர் ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி தான் பேசுவார் அவர். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஒன் ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹிம், how to reach and how to still be here. அப்படி இருக்கு அவர் பற்றி. And one good quality about Rajini sir is, sir, when he is talking to you, he is listening, sir. ஆமாம், he will listen. Listen, sir. அது செம்ம கேள்வி. He is not somebody to just ask you a question and he never asks you stupid questions. True. சும்மா கேள்வி கேட்க என்ன எப்படி இல்லை என்ன பண்ணுறீங்க அது இது கேட்க செம்ம பேசுவார் அவர். ஸோ I don't know, sir. I have always loved meeting him. And whenever we met, we have spoken so much. நம்ம அவரை வந்து திரையில் தான் பார்த்து அவ்வளோ கொண்டாடிடுறோம், கைதட்டி அப்படின்ற மூமெண்ட் இருக்கும் சார். நம்ம அது ஒரு சீன் வந்து என்னென்னா,
அவர் அப்படியே ஆடிட்டே வந்து கன் எடுத்து அப்படி சுடுவார் சார். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துப்பாரு, ஒரு டெத் சீனு, அவனை கொன்றுங்கண்ணே அப்படின்வா. நானும் அதை தான் சொல்கிறேன், அவனை கொல்லலாம்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் இதை ஆடுவான். அவர் ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போய் கன் எடுத்து அப்படி சுடுவார் சார். சார் இந்த சீனு எல்லாமே நாங்கள் நிற்கிறோம், அவர் பண்ணுறாரு, அந்த மேளம் கொட்டுறாங்க, அதில் ஒரு சின்ன மூமெண்ட் வைக்கிறாரு, வந்து எடுத்து கன்று சுடுறாரு சார். கட்டுன்னு சொன்னோடனே தான் சார் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை பார்க்கும்போது அப்படி தேட்டரில் பார்த்தா ரஜினி சார் எப்படி இருக்கு அந்த ஃபீல் இருக்குது சார். எல்லாருக்குமே, த்ரிஷா, மாளவிகா எல்லாருக்குமே அப்படி இருக்குது. நாங்கள் எல்லாம் அப்படி பக்கத்தில் நிற்கிறோம். விட்டிங்கன்னா நாங்கள் இப்போ கை தட்டணும். நீங்கள் எப்போ கட்டு சொல்ல போகிறீங்க, முடியலை, இல்லாட்டி கை தட்டிட்டு வருது. எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. கை தட்டினும்டா தலைவன், அதில் பார்க்குறோம்டா, படத்தில் பார்த்த மாதிரி இப்போ இருக்குடா, நேரில் பார்க்குறோம்டா, தட்டணும்டா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அவர் போயிட்டே இருக்காரு, வருது கை, ஐயோ இங்கே வேற கட்டுன்றவாங்களே நம்ம பண்ணால். அவர் போய் முடிச்சு கட்டுனோன்னே கை தட்டிட்டோம் சார். எல்லாருமே கை தட்டினாங்க சார். படத்தில் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த வேறு போனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரியே இருந்தது சார். அப்படி அந்த மூமெண்ட் அவர் பண்ணும்போது நம்ம அப்படி இருக்குங்க சார். ஸோ அது பண்ண ஒரு விஷயம், அந்த நட்பு கிடைச்ச ஒரு விஷயம். அயோத்தி பார்த்துட்டு வாழ்த்துனது அவர், என்னுடைய நண்பர் சசிகுமார் ட்விட்டர் போட்டார் படம் பார்த்துட்டு. நண்பர்னு நம்ம அப்போ அப்துல் மாலிக்கா நண்பராக எப்பயும் நடித்தோம், அந்த இது வச்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எந்த குழந்தைய கேட்டாலும் சொல்லுவோம் ரஜினி சார் மாதிரி ஒரு ஏன்னா அவரோட இன்டர்வியூ, அவரோட பேச்சு, படங்கள், இது இத்தனை வருஷம் அனுபவம், ஒவ்வொருத்தரும் பார்த்து பழகினதில் அவரை பற்றி சொன்ன எவ்வளோ ஹிந்தி ஆர்டிஸ்ட், தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, தமிழ், மலையாளம், மராட்டி, எந்த ஆர்டிஸ்ட் கேட்டாலும் ரஜினி சார் பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல பண்ணிருக்கேன், அவ்வளோ பெரிய ஆள் நம்ம அந்த அளவு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீங்கள் பழகினதில்லை, அதான் நான் சொன்னேன். அது பியூர் தங்கத்தை உரைச்சி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி, வைரத்தை உரைச்சி பார்க்க முடியுமாங்கிற மாதிரி தான் ரஜினி சார். அந்த ஆள்லாம் ஒரு குறைங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஆள்னா சாரால நமக்கு வந்து இப்போ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா லாஸ் வராது. அது அந்த டிரைவருக்கு கூட லாஸ் வராது. அவருக்கு வண்டி ஓட்டுற டிரைவருக்கு கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அந்த அளவு எல்லாத்துக்குமே பார்த்து தான் பண்ணுவார். அந்த எண்டு ஓப்பனிங் ப்ரொடியூசர்லேருந்து கீழே இருக்க அடிமட்டம் இருக்கிற வரைக்கும் அவரோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தெரிஞ்சு தான் எல்லாத்தையுமே பண்ணுவார். அந்தளவுக்கு கால்குலேஷனாக பர்ஃபெக்டாக இருப்பார் எல்லாத்துலையும். அப்போது அவர் அப்படி இருந்து சார் படம் பாஷா. வேறு பேக்ரவுண்ட்ஸ் ஒரு பாட்டு வீட்டு போய் சேர்ந்து போச்சு சார், இல்லைங்களா? இப்போது நம்ம இந்த படம் லைவ் இன் கான்சர்ட்டில் அவர் இந்த ரீரெக்கார்டிங் எல்லாம் போட்டு எப்படி நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னு வேறு லெவலில் இருக்கு சார். அவர் நடந்து வர்றது வித்தவுட் மியூசிக். அதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு இதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் நடந்து வர்றதே இதுவாக இருக்கு, வைப்ரேஷன் அப்படி இருக்கு சார். அது மேலே உள்ள நுழைக்க நம்ம மியூசிக்னு கேட்குறேன். அவர் வரும்போதே அப்படி இருக்கும் ஸ்டைல். அது பாரு, அது வேற லெவல். அவர் வேற லெவல் சார். இந்த பாருங்க, இது முடிஞ்சது போயிட்டார் இல்லைங்களா, போயிட்டார் டிவைன் அங்கே. அதுதான் அந்த டிவைன் லைஃபே பேலன்ஸ்டாக வச்சிருக்கேன், பேலன்ஸ்டாக இருக்கு சார். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இது வந்து உங்களுக்கு இந்த லைவ் இன் கான்செப்ட் ஒரு அற்புதமான ரூட் இறைவன் கொடுத்துருக்காரு. இதை ஃபாலோ பண்ணிங்க சார், அது போதும் சார்ங்கிறாருல்ல. அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு சொன்ன மாதிரி சார் நிறைய லைவ் இன் கான்செப்ட் போயிட்டுருக்கேன். சொன்ன மாதிரி அவர் ரிஷி மாதிரி தானே சொன்னார். இமயமலையில் இருக்கிற ஒரு ரிஷி சொன்னால் எப்படி நடக்குமோ அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு நான் பண்ணுறேன். தங்கமகன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மனோரமா வி.கே. ராமசாமியை வச்சு ரஜினி சார் வாரத்துக்குள்ளே ஒரு லீட் சீன்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டு நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்த உடனே அப்போ டேரக்டர் ஜெகநாதன் ஹீரோ வந்துட்டார், இதை அப்புறமா எடுத்துக்கலான்னு சொன்னார். இவர் என்ன பண்ணது மாதிரி ரஜினி சார், ஐயோ என்னை விட அவங்க சீனியர்ஸு, ஃபஸ்ட்டு அவங்கள எடுங்க, நான் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ அதுதான் சார் இந்த குவாலிட்டிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வராங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ்னால தான் அவங்க வராங்க. ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூட பேசுகிற இது கிடைக்குது, இன்னும் நல்லா பண்ணுங்கள். ஆனால் தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டார், எனக்கு ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையில் கவனிச்சிங்கன்னா நான் கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஏதாவது வந்து எனக்கு அங்கே தனியாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா நான் கிளம்பி வந்துடுவேன். எல்லாரும் சமமாக நடத்துங்க, எல்லாரும் சமமாக. ரஜினி சார் அதே மாதிரி ஃப்ளைட்லேருந்து வர்றாரு, நான் போய் அந்த ஒரு சூட் கேஸ் வச்சுருக்காரு, அதை போய் வாங்குறேன். ஏன் சூட் கேஸுங்கிறாரு. அதுதான் சார் கொடுங்க சார், ஏன் பொட்டி நான் தான் எடுக்கணும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்தால் பஸ்ஸு மட்டும் ஒரு 6 பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து.
ஏர்போர்ட்லேருந்து போகிறதுக்கு பென்ஸ் கார் ஒரு 20-25 கார். நம்ம இதை காட்டணும்ல, நமக்கு இந்த ஊரில் என்ன செல்வாக்கு இருக்குன்னு 20-25 கார் வேணும். பஸ்ஸு தான் வரும், பஸ்ஸில் இருந்தாங்க. இவர் வர்றது பார்த்து மொத்த பேரும் பஸ்ஸில் இருக்காங்க. ஏறி எங்கள் ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலுக்கு போய் ரூம் பார்த்தாரு. எல்லாருக்கும் இதே ரூம் தானே அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லேயே இருந்தார். ரஜினி சார் வந்து ஒரு ஷோ முடியுது, ஒரு இடத்துல நானும் வரும் எதேட்சமாக அப்படியே கைப்பிடிச்சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வருஷம் இப்படி பண்ணுறீங்க, நம்ம எல்லாம் கலந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் உங்களோடது இல்லை ஆண்டவருடைய நல்லா பண்ணுங்க, நம்ம வருஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். ஆர்டிஸ்டெல்லாம் வரணும், எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஷோ முடிஞ்சதுக்கு 12 மணி ஆகிப்போச்சு. ஒரே மலேசியா க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வர முடியல, அவ்வளோ சிரமமாக இருக்குது. இதை மீறி செக்யூரிட்டி போட்டு எல்லாத்தையும் வாங்கன்னா பஸ்ஸில் வரமாட்டேங்கிறாங்க. ரஜினி சார் எங்கே போயிட்டு வந்தாருன்னு தெரியல. ஒரு 12-1 மணிக்கு அப்படியே வந்தார். என்ன மெதி நீங்கள் நிற்கிறீங்கல்ல? ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி போகணும். எதில் போகிறோம்? பஸ் வச்சுருக்கோம் சார், யாரும் வரமாட்டாங்க. கூப்பிடுங்க எல்லாரையும். கூப்பிடுங்க. முதல்ல ஆளை போய் பஸ்ஸில் உட்காந்துட்டார். ரஜினி சார் உட்காந்தோன்னா மொத்த பேரும் கிளம்பு 6 பஸ்ஸு ஃபுல்லு சார், கேப்டன் எல்லாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இதெல்லாம் ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் பாருங்க, நினச்சி பாருங்க. சினிமா இண்டஸ்ட்ரியே மொத்தம் பஸ்ஸில் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகிறாங்க. ரஜினி சார் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை மாறி இந்த பஸ்ஸில் இவர் பாட, அவங்க ஆட, அவர் பாட, இவங்க ஆட, இப்படி ஒரு சந்தோஷமாக போயிட்டு எல்லாம் போய் சிங்கப்பூர் போய் எல்லாம் சேர்ந்த பைரவி பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்டில்ஸ் ரவி சுபாஷ் சுந்தரம் ஆஃபீஸில் போயிட்டு ராய்பேட்டையில் இருக்குது. அங்கே போயிட்டு அப்போ ஸ்டில்ஸ் ரவி தான் எங்களுக்கு ஸ்டில் போட்டு கொடுக்குறாரு. அந்த ஸ்டில்லு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அந்த ரஜினி சார் வந்து துப்பாக்கி பிடிச்சி நோக்கிறது, ஆட்டுக்குட்டி தோளில் போட்டிருக்கிறது, ஜாட்டியை கையில் வச்சுக்கிறது, பாம்பை தடியில் தட்டுறது, இப்படி பண்ணரும் ஸ்டில்லு பார்க்கும்போது ஒரு பெரிய உத்வேகம் கிடையாது. அதை வச்சு போஸ்டர் முதல் 4 ஷீட் போஸ்டர் 6 ஷீட் போஸ்டராக பண்ணுறேன். அப்போ 6 ஷீட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து பெரிய லெவலில் வருது. இந்த போஸ்டரை வாங்கி போய் பெங்களூரில் ரீரிலீஸ் பண்ணி அவங்க அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆகுது. அப்போ தான் இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு டைட்டில் கொடுக்குறேன். அப்போது மறுநாள் விளம்பரம் வந்த மறுநாளே வந்து கலைஞானமும் எம் பாஸ்கரும் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. நான் செத்துருக்கே வந்துட்டு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு பண்ணுறது நல்லா இருக்காது, ரஜினி சார் ஃபீல் பண்ணுறாது, எடுத்துகிட்ட சொல்கிறேன். சரி எடுத்துடுறேன். மறுநாள் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார், நம்மளை திருந்த மாட்டான்னு விட்டுட்டாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? அதுக்கப்புறமா நான் வந்து இது ராம் ராபர்ட் ரஹீம்னு ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்துலேயும் சூப்பர் ஸ்டார்னு போஸ்டரில் போடுறோம். முதல் பேப்பரில் போட்டது இல்லாமல் போஸ்டரில் அடித்து ஓட்டுறேன். அதெல்லாம் ஒரு பெரிய ரெவல்யூஷனராக இருந்தது. சக்தி கண்ணன் போய் ரஜினி சாரை பார்த்து இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு தீய சக்திக்கு தெய்வ சக்திக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் தெய்வ சக்தி நிலைக்கணும்னு நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கதையை கேட்டுட்டு நான் பண்ணித்தரேன். ஆனால் அவர் ஒரு ப்ராமிஸ் கேட்டார், நான் இந்த படத்தில் நடிக்கிறது படம் ரிலீஸுக்கு பிறகு வரலாம், நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணாங்களும் விளம்பரம் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ணக்கூடாது, என் பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அது பிறகு கீப் பண்ணிட்டோம். அப்போது அந்த படம் அவருடைய வீட்லேயே அவர் வந்து ஷூட்டிங் கொடுத்தா, அவர் பூஜை ரூமில் தான் ராகவேந்தரை கும்பிட்ற மாதிரினார். அவர் நினச்ச அந்த ப்ரேயர் தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறோம். சூப்பர். அது முதல் படத்தில் நாங்கள் நல்லா இருக்குன்னு அவர் வேண்டுதல், அந்த வேண்டுதலுடைய பிரதிபலிப்பும் நாங்கள் வரோம். நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனோம் கல்கட்டாக்கு. சிவாஜி சார், மேஜர் சுந்தரராஜன், விஜய் குமார், இவர் ரஜினி, நான், மஞ்சு பார்கவி, சங்கீதா, இப்படி ஒரு கூட்டமாக போனோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், 1 மாதத்தில் எனக்கு கல்யாணம். அப்போ சொன்னப்போ முகுந்தன் சொன்ன உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணது பணக்காரன். எப்படி இருக்கீங்க குழந்தைங்க, அது என்னெல்லாம் விசாரித்தார். உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஹி ஃபெல்ட் வெரி பேட். அப்புறம் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசி அதெல்லாம் நல்ல மனுஷன். ஏன்னா நான் வந்து ராக்கி கட்டியிருக்கேன் அவருக்கு செட்டில், பாஷா டயத்தில் நினைக்கிறேன். ராக்கி கட்டினப்போ அப்போ சொன்னார், எவ்ரி இயர் வந்து கட்டணும் அப்படின்னு. நான் என்னால் முடிஞ்சால் நான் கட்டுறேன், நீங்கள் கிடைக்கணுமே அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் ஒரு தடவை ஏதோ கட்டினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கிடைக்க அந்த லெவலில் இருக்கார் இப்போது. அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. அவரோட நடிச்சதில் பாட்ஷா ஒரு மறக்க முடியாத திரைப்படம். கண்டிப்பாக. அந்த படம் அனுபவத்தை சொல்லுங்கள். நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 15-20 days we were all together. ஒரே வீட்டில் இருந்தோம் நாங்கள். அந்த வீடு செட்டு, ஆட்டோக்கார சாங்கு, அந்த மழையில் சீனு, அவர் அடிக்கிற சீனு எல்லாமே மொத்தம் மோஸ்ட் ஆஃப் த 40% ஆஃப் த மூவி அந்த வீட்டில் தான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் பாம்பேயில் எடுத்தாங்க. பாம்பேயில் எடுத்தப்போ எங்களுக்கு 2-3 சீன்ஸ் இருந்தது. விஜயகுமாருக்கும் எனக்கும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வித் ரஜினிகாந்த். அப்போது அது கூட அங்கேயே எடுத்தாங்க பாம்பேயில். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது. அந்த படம் நடிக்கும்போது தெரியாது. ஏன்னா நடிப்போம், கதை சொல்லுவாங்க, நடிப்போம், அவ்வளோதான். பட்டு பாஷா ஆட்டோக்காரன் சாங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு சாங்கு இதில் தியேட்டரில் போட்டாங்க, ப்ரிவ்யூ தியேட்டரில். அப்புறம் எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. பார்த்தா என்ன லெவலில் இருக்குது. அந்த இப்போவே பார்த்தாலே நமக்கு உடம்பு சிலிக்கும் இல்லையா? அப்போது நாங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போ நினச்சோம் இது பெரிய இது லெவலில் போயிட்டுருக்குன்னு. பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். இந்த பாஷா அம்மாவா இன்னைக்கு வரைக்கும் நான் மனசில் நிற்பேன், ஜனங்கள் மனசில் நிற்பேங்கிறது பெரிய ரெக்கக்னேஷன், பெரிய ரெக்கக்னிஷன். இன்னைக்கு வரைக்கும் பாஷா அம்மா தான். படத்தில் நடிக்கும்போது தெரியல, முழு படத்தையும் பார்த்தீங்கல்ல, பார்த்தபோது எப்படி இருந்தது? இப்படி ஜனங்கள்கிட்ட இவ்வளோ போகும்னு எனக்கு தெரியாது. அப்போது இந்த ரஜினிசம் இவ்வளோ தீவிரமாக இருக்கும். இப்போ ரஜினின்னா கடவுள் மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அப்போது எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. பட்டு இட்ஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் மூவி இன் மை லைஃப். ரஜினி சார் என்னன்னு நான் புது கவிதை அப்போ தான் சார் பயங்கர கலாட்டாவாக இருக்கும். ஏன்னா அது மூணாரில் ஷூட்டு. நான் ஜோதி மேம், அப்புறம் ரஜினி சார். ரஜினி சாரோட ஃப்ரெண்டு யாருன்னா மூர்த்தி பார்த்திபன். நான் வந்து ஜோதியோட ஃப்ரெண்டு. நாங்கள் 4 பேர் தான் அங்கே மெயினே. அங்கே மூணாரில் காலையிலலாம் போயிட்டு அங்கே எழுந்து வந்த உடனே வாயை திறந்தாவே வாயிலேருந்து ஒரு புகை வந்துடும். ரஜினி சார், ஏய் என்ன நீ சிகரெட் எல்லாம் பிடிக்கிறேன்னு. சார் நீங்கள் வாயை திறந்தாலும் அதான் சார் வரும் அப்படின்னு பயங்கர கலாட்டான்னா காமெடின்னா அப்படி பண்ணுவார் சார். அப்படியே அடுத்து ஷார்ட்க்குன்னு போயிட்டாருன்னா அது என்ன அந்த கேரக்டரோ அது என்னமோ அது பண்ணிவிட்டு, ஆனால் வந்து டவுன் டு எர்த்து பழகுவார் சார். அவர்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து அட்மையர் பண்ணுறது, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார் தான். அவர் வந்து கொலம்போ கோகிலை பார்த்துருக்காரு. நான் பார்த்துட்டு எங்கள் டேரக்டர் அவர் படத்தை பார்த்துட்டு எங்கள் டேரக்டர் பார்க்கும்போது பாபே அப்படின்ட்டு அந்த ஆக்ஷன் தான் பண்ணி காமிச்சாரு தான் எங்கள் டேரக்டர் ரஜினி. ஆமாம் சார், அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எத்தனை பேர் தான் நம்ம எல்லாரையும் பாராட்டுறாங்க. அவர் இப்போ எல்லா படத்தையும் பார்க்குறாரு. ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு. பெரிய விஷயத்தில் அது வந்து எங்களுக்குன்னா ஒரு 10 அவார்டு கொடுத்த மாதிரி எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் அந்த படம் அண்ணாத்த படம் போகும்போது பார்த்தாரு. பார்த்துட்டு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஏ நீ அந்த மாதிரி ஸ்பீடாக பேசுவார் ஆக்சுவலாக. அந்த ஒரு அடையாளமே எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு வானத்து மேலே பறக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாக பறக்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த இன்னைக்கு வரையும் இருக்குது. தைரியமாக அவரை வச்சு ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தேன் நான், பிளட் ஸ்டோன்னு. நான் தானே ப்ரொடியூசர் அதுக்கு. அதில் தான் அவர்கிட்ட நெருக்கமாக பழகிற சான்ஸ் நிறைய கிடச்சிது. அப்போ தான் சில விஷயங்கள் ரஜினி சாரை பற்றி தெரிஞ்சுக்கினேன். அவருடைய அந்த டைம் சென்ஸ் ஆஃப் டைம். 9 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னவங்க 8:45 கீழே லாபிக்கு வந்துடுவார். வின்சர் மேனன் ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுருந்தான். 8:45 ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் அடிப்பார் ரூமுக்கு. இன்னும் நீங்கள் வரலியா கீழேன்னு அடுத்த என்னையே கேட்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ 87 நினைக்கிறேன் இந்த படம் எடுத்து, 86. அப்போது ஒரே ஒரு பிளேன் தான் ஒரு நாளைக்கு, டக்கோட்டா. 24 பேர் நம்ம தான் உட்காரலாம். அதில் எனக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. அப்போ இந்த ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிக்கெட் எவன் வச்சுருக்கானோ அவன் ஏறிக்கலாம். எனக்கு மட்டும் ஒரு டிக்கெட் எடுத்திருந்தேன், ரஜினி சாருக்கு ஒரு டிக்கெட். நாங்கள் 2 பேரும் போகிறதா இருந்தோம். அப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, நான் போகணும் அப்படின்னாங்க. நானும் போகிறேன் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், என் டிக்கெட்டில் நீங்கள் போங்க அப்படின்னேன். உடனே ரஜினி வந்து, முடியாது, நீ ரயிலில் வர்றதுனா வா, அது தயாரிப்பாளர் அவருக்காக எடுத்த டிக்கெட், அவரும் நானும் தான் போகிறோம், நீ ட்ரெயினில் வா, இல்லை நாளைக்கு பிளேனில் வா, இடமில்லை என்னான்னு சொல்லிவிட்டார். அப்போ அவருடைய நேர்மை தெரியுது. அதெல்லாம் அப்படிலாம் இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இது எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் ஒரு இடத்துல கோட்டை மேலே ஒரு கயத்தில் ஏறணும், டூப் போட்டுறோம்னா, டூப் போட்டு லாங் ஷாட்டாக வச்சிடறோம்ட்டோம்.
ஏறுறேன் அப்படிங்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உடைய நட்பு எப்படி சார்? சீரியஸாக சார், அவர் மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. கரெக்டாக மாட்டுவோம் அவர்கிட்ட, அவ்வளோ கரெக்டாக பார்ப்பார். இந்த வேலைக்காரனில் ஒரு பாட்டு வரும், தோட்டத்தில் பத்தி கட்டி பார்த்தேன், அது நடந்துட்டுருக்கு, புலியூர் சரோஜாமா பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அங்கேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு காஸ்டியூம்ஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மெட்ராஸ்லேருந்து வந்துட்டு சாங் நடந்துகிட்ருக்குது. அதே ஹோட்டலில் தான் தங்கிறோம் எல்லாருமே. அந்த லிஃப்ட்டில் இருக்கும் வேலை, அப்படி அதுலேருந்து பார்த்துட்டார் நான் வந்ததை. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ஜெயராம்னு அவர் அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களை கூப்பிட்றாரு. நான் வந்து அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லாஸ்ட் மினிட்டு யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனோம். பாலச்சந்த் சார் கம்பெனி தான், கவிதாலயா தான். நான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. எங்கள் காஸ்டியூமர் லேட் பண்ணிட்டாங்க. போனால் ஜாலியாக உட்காந்து பேசுவார் சார். எவ்வளோ விஷயம் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறப்போ நம்ம பிரமிப்பாக இருக்கும். அவர் கலெக்ட் பண்ணுற விஷயங்கள் நம்மளை பற்றிலாம் நமக்கே பிரமிப்பாக இருக்கும். நல்லா நார்மலாக பேசுவார். கமல் சார் வந்து எந்த விஷயம் வந்தாலும், இந்த புக்கு சொன்னீங்கன்னா இதை படிச்சிருப்பார், அதை சொன்னீங்கன்னா படிச்சிருப்பார். இந்த சைக்கிளில் வந்து எப்படி ஒரே கம்பியில் பண்ணுற ஒரு ஆள் இருக்கானோ என்னென்னோ சொல்லுவார். அதே மாதிரி இவரும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். நமக்கு கிரகிக்கிறதுக்கு அந்த அவ்வளோ மூளை கிடையாது நமக்கு. நிறைய பேசுவார் சார். ரொம்ப சர்வசாதாரணமாக உட்காந்து பேசுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இது வந்து மெர்க்குரி பூக்களோட ஷூட்டிங். நான் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போ சங்கர் சாரும் கேவி ஆனந்த் சாரும் அந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்போது தே இன்வைட்டட் மீ ஓவர் டு சிவாஜி படத்தோட செட்ஸுக்கு கூப்பிட்டாங்க. பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது வரைக்கும் நான் ரஜினி சாரை வந்து நேரில் என்றைக்கும் சந்தித்தது கிடையாது. ஒரு வாட்டி ஃபோனில் மட்டும்தான் அவர் கூட பேசியிருக்கேன், அவருடைய மகளோட திருமணத்துக்கு அழைத்தப்போ. ஸோ தட் டே இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனந்த் சாரும் சங்கர் சார் கூப்பிட்டாருங்கன்னு சொல்லி அங்கே போகிறேன் எங்கள் அப்பாவை விட்டுட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவும் நானும் அங்கே போகிறோம். எங்கள் அப்பாவும் பயங்கர எக்ஸைட்டட். போகிறோம். ரஜினி சார் வந்து மேலே வந்து அந்த வாஜி ஸ்டெப் போயிட்டுருக்கு. ஸ்ரேயா சரண் கூடிய டான்சர்ஸ் கூடிய மானிட்டர்கிட்ட சங்கர் சார், நான், கேவி ஆனந்த் சார், ராஜு மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். எப்போ ரஜினி சார் ஒரு வேறு பார்க்கணுன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. ஷார்ட் முடிஞ்சது. ப்ரீஃபாக இந்த ஷார்ட் இப்படி காமிச்சிட்ருக்காங்க. எனக்கு திரும்பி பார்க்கு சார் காணும், எங்கே தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி வந்து ஹாய் ஸ்ரீகாந்த் ஹாய் அப்படின்னு பிடிச்சிட்டார். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சார் சூப்பர் ஸ்டார் கிட், நம்ம அவரை தேடி போய் பார்க்கணும்னு நினச்சா அவர் நம்மளை வந்து ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட். ஐ ஃப்ரோஸ். என்ன சொல்லுவாங்க, ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் மூமெண்ட். அவர் பார்த்துட்டு எங்கிட்ட கேள்வி வேறு கேட்குறாரு, எப்படி இருக்கேன் லுக் அப்படின்னாரு. சார் நீங்கள் சும்மா துடிப்போலாம் நடந்தாவோட சூப்பராக இருக்கும், நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன சார் உங்களுக்கு ஒரு எல்லாம் நல்லா இருக்கு? இல்லை கரெக்டாக சூப்பர் இல்லை, என்ன பேசுகிறாங்க அப்படின்னாரு. நினச்சேன் ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்து கூட எவ்வளோ வந்து மெனக்கடுறாரு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, என்ன பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் தம் ஸோ கிரேட் சார். தே ஸோ சிம்பிள், எளிமையாக இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் விட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளப்புறோம். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா கோவம் மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியா? நீ மனுஷனாடா, அப்பா பக்கத்தில் இருக்கேன், ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்த மாட்டியான்னு. நான் சொன்னேன், அப்பா ரஜினி சாரை பார்த்த உடனே ஹிப்னோட்டைஸ் ஆன மாதிரி இருந்துச்சுப்பா. நான் ட்ரான்ஸுக்கு போயிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல, நானா இல்லைப்பா. சார் தட் இஸ் த பவர் ஆஃப் ரஜினி சார். ஸோ அவர்கிட்ட அந்த வசியம் சக்தி இருக்குது. என்னன்னா ஈர்ப்பு சக்தி. அவரை பார்க்கும்போது எனக்கு அவரை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல. வெளியில் வந்தால் எங்கள் அப்பா வண்டியில் ஏறாமல் நடந்து போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. நான் நினச்சேன் இது எனக்கு தேவையா? அப்பா ப்ளீஸ்ப்பா எதிர்த்து கேட்குறதெல்லாம் தேவைடா, தேவைடா. ஒன்று மாதிரி ஒரு ஸ்வைரல் ஆள் நான் பார்த்ததில்ல. நானும் அவர் பார்க்கலடா. ஏன்டா எங்களுக்குலாம் பிடிக்காதடா, எங்களுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, உங்களுக்கு முன்னாடி தானே நான் அவர் படங்கள் பார்த்துருக்கேன், உனக்கு அவர் படங்கள்லாம் தெரியுமாடா அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பான வந்து போட்டியாக இருக்குது அப்படி. பாருங்களேன், எந்த ஏஜ் குரூப்ஸில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி அப்பா ஃபுல் கிட்டத்தட்ட 2-3 நாள் பேசவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும், திருப்பியும் அவனை கூட்டு போய் காட்டுறேன் நான் சொல்ல முடியும்.
சாத்தியமில்ல அந்த விஷயத்துக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுக்குறது. ரஜினியோடு பேசக்கூடிய வாய்ப்பு அருள்தாஸுக்கு கிடைச்சதா? அதெல்லாம் நல்லா பேசுவார் சார். அப்படியா? அவர் எப்படின்னா அமைதியாக இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருப்பார். வேறு என்ன வேலை பார்க்குறா. Rajini, I like his attitude on screen, how he carries himself. ஏன்னா நிஜ வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் he's totally contrast. இப்படி நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா சினிமாவில் எப்படி இருக்கார். ஸோ இவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த ஒரு வைப் கிரியேட் பண்ணுறது வந்து இஸ் சம்திங் ஐ அட்மையர் அபவுட் him. ரஜினி சார் அதை பற்றி ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு பேட்டியில். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது கண்மணி சுப்புன்னு. ஆடாடா. நீங்கள் நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். ஆமாம், அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு. அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம், ரொம்ப அவர் மட்டும் இல்லை ஜி, பிரபுஜி. உண்மையாகவே எனக்கு அந்த படம் பண்ணும்போது 2007 ரஃப்லி 30 குழந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு. ஸோ அப்போது ஒரு அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் நான் அந்த படத்துலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. இப்போ அவர் தான் சார்ட் அவுட் பண்ணி அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ண, இந்த பிரச்சனை உனக்கு இனிமேல் லைஃப்பில் உனக்கு வராதுன்னு ஒரு அட்வைஸ் சொன்னார். ஸோ அந்த அட்வைஸ் சொல்லும்போது தான் என் லைஃப் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 வரைக்கும் நான் சொன்னேன் தெரியுமா, யாராவது நோன்னா உடனே ஓடுறது தான். 2007 நான் இது வரைக்கும் நான் வந்த எல்லா படமும் நான் ஓகே பண்ண எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று கூட ஓடல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, 2014 13 திருப்பி சரத்குமார் சார் பர்த்டேயில் பார்த்தேன். கரெக்டாக நான் வெளியே வரேன், அவர் உள்ளே வர்றார். எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். 2007 எங்கள் அம்மா பற்றி என்ன அப்டேட் எல்லாம் கொடுத்தேன்னா, வரும்போது அவங்க பேர் சொல்லி எல்லா அப்டேட்டையும் திருப்பி கேட்டு எல்லோரும் இப்படி இது அதுன்னு எல்லாம் கேட்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க இது பண்ணுறாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அது நடக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ டெஃபினெட்லி ஈ சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஈ சூப்பர் ஸ்டார். ஒய் ஈ சூப்பர் ஸ்டார் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் சார். அதுதான் விஷயம். டிரைவராக இருக்கிறவங்க இவர் டிரைவராக நடிக்கிறாரு. யார்? ரஜினிகாந்த். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க, சாவியை அப்படி போட்டு அப்படி அடிப்பாங்க, அவ்வளோதானே? அதாத்தானே இவர் செய்யணும். டிரைவர் மேலே ஏறி உட்காந்தோடனே சாவியை அப்படி அப்படி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்டைலா? அன்னைக்கு முடிவு செய்தேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்தார் இவர் தான் வச்சு ஹீரோவாக நடிக்கணும். இதுதான் உண்மை. அவர் எனக்கு ஒன்றும் சொந்தமெல்லாம் இல்லை. என் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 4 சீன் வில்லனாட்டே வருவார். அதுக்கப்புறம் அவர் சென்டிமெண்ட்டுக்கு வர்றார். எடுக்க சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் தேவர் காலம் வாரி விட்டாலே, அவனை வில்லனாக போடுறா, ஜெய்சங்கரை போட்டால் பூஜைக்கு 3 லட்சம் அவனை கொடுப்பான்டா, வேணாண்டானார். அவர் தான் என்னை எடுக்க சொன்னது. அண்ணே நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ வாக்கு கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன்ப்பா. கோச்சிட்டு போயான்னு வெளியே வந்துட்டேன். இவன் தோற்று நாரி நலம் குழஞ்சி என் காலில் வந்து விழுந்து கடனெல்லாம் அடைக்கணும், இந்த ஒழுங்காக இருப்பான். இவன் என் சொன்னபடி இருக்காத வரல கடவுளை முருகனை கும்பிட்டாரான் பூஜையில், அதையும் சொல்கிறார். இவன் எப்படியாவது தோற்று போய் என் காலில் வந்து விழுகணும், அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். நான் என் சொல்ல மீறி போகிறான். அப்படி சாமியை கும்பிட்டேன்னு பின்னாடி சொல்கிறாரு, முன்னாடி சொல்ல. அப்படியே கும்பிட்டாரா. படம் ரிலீஸ் ஆகணும் பாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய போய் முதல் ஷோ பார்த்துட்டு மிரண்டார். அடே எம்ஜிஆர் அப்போ சிஎம் ஆகிட்டார். அவர் எம்ஜிஆரை வச்சே பணம் சம்பாரிச்சவர். ஆக்ஷன் படம் தான் எம்ஜிஆர் பெரும்பாலும் பெரிய ஹிட்டாக இருக்கு. கலைஞானா நான் படம் பார்த்தேன்டா, ஓம் பக்கமாக முருகன் இருக்கான்டா. நான் எவ்வளவோ சொல்லி கூட அந்த முருகன் என்னை கை விட்டுட்டான்டா, உனக்கு முருகன் இருக்கான்டா. என்னடா அவன் ஃபைட்டெல்லாம் பண்ணுறான்டா. அட சிவாஜி மாதிரி மேலே பார்த்துட்டு நல்லூர் நரியூருங்கிறான். எல்லா ஆங்கிலையும் அவன் நல்லா நடிக்கிறான், நல்லா என்னோட பெருமா. நான் என்னமோ நினச்சேன், எங்கேயோ பெரிய ஹீரோ பிடிச்சிட்டேடா. எனக்கு ஒரு உதவி பண்ணுறான்னார். என்னென்ன எனக்கும் ஒரு 2 படம் வாங்கி கொடுவாங்க சொல்கிறா சுபாஷ். அண்ணே ஃபோன் பண்ணுங்கன்னே வரும். ஐயோ நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஏதோ கூப்பிட்டாங்க, வந்து நின்ட்டார். நின்னா தேவருக்கு மாதிரியே ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருந்தார், பேசவே இல்லை. ஏப்பா என்னப்பா சம்பளம் வாங்குற? அது கலைஞர் சாட்டுக்காங்க. அவர் பண்ணி எல்லாமே ஸ்பீடு தானே, நடக்கிறது ஸ்பீடு, வசனம் பேசுறது ஸ்பீடு, செயல்லையும் ஸ்பீடு, எல்லாத்துலேயும் ஸ்பீடு. அவர் அவர்கிட்ட கட்டார். அண்ணே நான் ஒரு 50,000 விடு. அடா இவ்வளோ தானா?
மாரியப்பன் அந்த பண்டல் எடுத்துகிட்டு வா. அவர் பண்டல் தான் பணம் கொடுப்பார். இதே உண்மை. யாருக்கு எடுத்தாலும் அப்படி தான் நல்லா கொடுப்பார். ஒரு பண்டல் வந்துச்சு, 2 படத்துக்கு கால்ஷீட்டு கொடுத்தாரு. வாங்கிட்டு போனார். என்னென்னு தெரியல. அது தொடர்ந்து அவர் படம் தான் தேவருக்கு கடைசி படம். அவர் இறந்துட்டார். அங்கே ரொம்ப சோகமாக அங்கெல்லாம் இருந்தார். அதை தொடர்ந்து அந்த தேவர் மில்ஸ்க்கு தொடர்ந்து ஒரு 6 படம் பண்ணி கொடுத்தாரு. நம்ம வந்த இடத்துல அவங்க கேட்டுக்கிட்டலாம் தொல்லை கொடுக்கணுமே செஞ்சு பெரிய உதவி பண்ணார். மறுபடியும் ஒரு உதவி தேவர் மில்ஸ்லாம் நான் ஒரு டெக்னிக் பண்ணேன், சொன்னால் நீங்களாம் ரசிப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு ஆகிட்டா தேவர் மில்ஸில். கடைன்னா சொல்ல முடியாத கடை. இப்போ அவங்க எங்கே போய் இருந்தாலும் கடங்காரம் வருவான்னு தலைமறைமாக தேவர் மில்ஸ் குடும்பம் இருந்தது. நம்புவீங்களா? தலைமறைவு. எங்கேயுமே வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தேவர் மில்ஸுக்கு. இது நம்புவீங்களா? நான் அந்த கம்பெனியில் சோத்துன்னுவேன், நான் மறக்கவே மாட்டேன். அதனால் அவங்க பற்றிய கவலை 24 நேரம் இருக்கும். 2வது பொண்ணுக்கு, ரஜினி சார் பொண்ணுக்கு, சௌந்தர்யாவுக்கு கல்யாணம். அவங்க இருக்கடன் தெரிஞ்சால் தானே பத்திரிக்கை கொடுப்பாரு. அதனால் தெரியலை. எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே உங்களுக்கு ரஜினிகிட்டேருந்து ஃபோன் பத்திரிக்கை வந்ததா? ஆமாம் வந்தது. எங்களுக்கு வரலன்னேன்னாரு. அவங்க போய் தானாக போகிறதுக்கும் வெக்கம். இவங்க இருக்கடன் தெரிஞ்சால் தானே அவர் பத்திரிக்கை அனுப்புவார். தலைமுறை உண்மையில் அப்படி ஒரு கேஸு, அது சொல்லக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், சரி ஒரு வேலை செய்வோம், 2 கார் எடுப்போம். நான் ஒரு காரில் போகிறேன் கல்யாணத்துக்கு, நீங்கள் பின்னாலே வாங்க. பத்திரிக்கை வைக்கல வரலைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கேன். டபார்னு சௌந்தர்யா கல்யாணத்துக்கு உள்ளே போவோம். நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு தெரியக்கூடாது. நீங்களாம் வந்தது மாதிரி என்ன பண்ணுறீங்க, கூட்டத்துக்குள்ளே அடித்து பிடிச்சி போய் கரெக்டாக ரஜினி சார் முன்னால் நில்லுங்க, மெல்ட் ஆகிடுவார். ஏன்னா நீங்கள் இருக்கிறது தெரியாமல் தானே பத்திரிக்கை வரல பொண்ணு. நல்ல யோசனை. நானே காரை ஏற்பாடு பண்ணி அவங்கள முன்னே தள்ளி நான் பின்னாலே போய் தேவர் மகளை முன்னில் ஏற்றி விட்டு மேடையில் நிறுத்தினேன் பாருங்கள். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும், நல்ல குண்டாக இருக்கும். அப்படியே வத்தலாக போய் அப்படி நின்றுச்சு மேடையில். யாருக்கிட்ட? ரஜினி முன்ன. கண்ணத்தை தொட்டு 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 அழுதார். என்னம்மா இப்படி ஆகிட்ட, என்னம்மா இப்படி ஆகிட்டா அதே தான் திருப்பி கேட்குறேன். என்னம்மா கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணீர் மதக்குது. நான் தூரத்திலிருந்து ரசிக்கிறேன் அதை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஹஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வந்து அதுக்குள்ளே ஸ்பாஞ்சை வச்சு கட்டிட்டா அது அழுந்தோம். முதுகில் அழுத்தம் இல்லைங்க, அது இப்படியே இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்தால் அழுந்துறது கம்மியாக இருக்கும். இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி அழுத்தம். ஸோ நார்மலாக இருக்க முடியாது. ஸோ இதை நான் சுந்தரமூர்த்தி சார்கிட்ட சொல்கிறேன். சார் எல்லாம் மேக்கப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை கட்டிக்கிறேன் சார், ரொம்ப வலிக்குது சார். இதை அவர் ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கார். அவங்களுக்கு அந்த மேக்கப் போட்ட உடனே அது வலிக்குது போல் இருக்குது அப்படின்னு. அதுலேருந்து நான் ரெடி ஆகிட்டேன்னா சுந்தர் சார்கிட்ட சொல்லி என் ஷார்ட்டெல்லாம் எடுக்க சொல்வார் ரஜினி சார். அவங்களுக்கு முதல்ல எடுத்துருங்க, அவங்கள முடிச்சிடுங்கன்னு சொல்வார். அப்படி சொல்கிறாருங்கிறதே அப்புறமா தான் நான் கேள்விப்படுறேன். நமக்கு எதிர்க்க தெரியறதில்ல. அதே மாதிரி அவருக்கு 104 டிகிரி ஃபீவர். அந்த மாத்தாடு மல்லிகை சாங் எடுக்கும்போது அப்படியே துவண்டு போய் உட்கார்றாரு. அப்போ சுந்தரமூர்த்தி சார் தான் லஞ்சில் சொல்கிறார், அவருக்கு ஜுரம் அடிக்குது, 104 டிகிரி ஜுரம், சௌந்தர்யா டேட் இல்லைங்கிறதுக்காக அந்த சாங் எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ இத்தனை பேரோட டேட்டு வேணும்னு நிறைய ஆர்டிஸ்ட்டு, அதனால் உட்காந்துருக்காரு அவர். அப்போ தான் நினச்சேன், எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படியே இல்லைங்களா. கேன்சல் பண்ணலாம். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு அவரோட நடித்தது படிக்காதவன். அப்போ எப்படி பார்த்தனோ அதே தான் சிவாஜி படம் வரலாம். சிவாஜி படத்தில் போயிருக்கும்போது கூட எல்லாரும் கேட்பார், வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்குது, இதுதான் என் குடும்பங்கிறதே அவர் ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துட்டார். அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, உங்கள் பாப்பா எப்படி இருக்குது, பாப்பாவை கூப்பிட்டு நல்லாவே அட்வைஸ் பண்ணுவார். வீரா படத்துக்கு போய் இருக்கும் போதும் பாப்பாவை கூப்பிட்டு, அப்போ சின்ன பொண்ணு, அப்புறம் சிவாஜி படத்தில் இருக்கும்போது காலேஜு, அப்போது உங்கள் அம்மா இந்த வெயிலெலாம் பார்த்து தான் நடித்து தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் வெயிலுக்கு பயந்துன்னு ரூம்லேயே இருக்கிறீங்களே எப்படி, ஏன்னா டெல்லியில் ஷூட்டிங் இருக்கும்போது அந்த மாதிரி நானும் நிறையெல்லாம் போய் எனக்கு ரஜினி சார் தெரியுன்ற மாதிரிலாம் காட்டிக்கிறதும் கிடையாது. பார்த்தா பேசுவேன், அவ்வளோதான். டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதே கிடையாது எப்போவுமே. ஆனால் கிரேட். இந்த அருணாச்சலம் முடித்து அந்த ஷார்ட் முடித்து வந்தோடனே ஓகேன்னு சுந்தர் சார் சொன்னால் நான் கிளாப் அடித்தது ஃபஸ்ட்டு கிளாப் ரஜினி சார்.
யாரோ கை தட்டுறாங்களே, இப்படி இப்படி பார்க்குறேன். அது மொத்த பேரும் அங்கே அந்த மலைக்கோட்டையில் எவ்வளோ பேர் வருவாங்க. அத்தனை பேரும் அழுகுறேன், அழ ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஐயோ என்னோன்னு அழுவு. அப்புறம் அவர் கிட்ட வந்து கட்டி பிடிச்சி எவ்வளோ நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. போதும், இது போதும், இதுக்கு மேலே அவார்டெல்லாம் தனியாக வந்து என்ன பண்ண போகிறது, இது போதும். அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு சின்ன ஷாட். இது வடிவுக்கரசி மட்டும் இல்லைங்க சார், அங்கே யார் சின்ன ஆர்டிஸ்ட் நல்லா நடித்தா கூட சூப்பராக பண்ணுறீங்க, என்ன பிரமாதம், நல்லா வந்துருச்சுங்க டைலாக் அப்படின்னா அப்படியே பிரமிப்பாக பார்த்தேன் நான் அவரை. அது எப்படி படிக்காதவனில் அவரை பார்த்தனோ, மிஸ்டர் பாரத்தில் பார்த்தனோ. மிஸ்டர் பாரத்தில் நைட் ஷூட்டிங் எங்களுக்கு சாங் ஆவச்சி ஸ்கூலில், அங்கே எப்படி பார்த்தனோ அதே ரஜினிகாந்த் தான் சிவாஜிலையும். ரஜினி சார் ஒரு டைம் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன், அப்போ போகும்போது இருந்தார், விஷ் பண்ணிட்டு இப்படி போனேன், விஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் ஜெயராமன் இல்லை, அண்ணன் கூப்பிட்றாங்க அப்படின்னு. சார் இல்லை செந்தூர் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி சார். இல்லை நல்லா இருந்துச்சு, அப்படி பண்ணணும் அப்படின்னாரு. அவர் ரொம்ப எனக்கிட்ட ரொம்ப இதாக இருப்பார். அதான் ஒரு இன்சிடெண்ட்டு சொன்னா, ராணுவ வீரனில் ரஜினி சாருக்கு டூ போடணும். மொத்தம் 3 பேருக்கு நான் டூ போடுறேன். ரஜினி சார் ஒரு ஃபயர் இது, அது ஜஸ்டினா யாருன்னு தெரியல, ரஜினி சாருக்கு டூ போட்டுனாங்க. சரின்னு போயிருந்தேன். போனால் ஃபயர் ஷாட்டு. அப்போ அன்னைக்கு எடுக்கும்போது அவர் இல்லை. சரின்னு எனக்கு இப்போ ஃபயர் ட்ரெஸ் போட்டாங்க. போட்டுட்டு இங்கே கண்ணாடி வச்சு இது பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும். சரின்னு ஊற்றுனாங்க. ரத்தன மாஸ்டர் தான். அப்போ தீயை பற்ற வச்சாங்க. நான் ஜம்ப் பண்ணி கிக் பண்ணி தோணுன்னா நல்ல ட்ரெஸ்ஸு. இப்போல்லாம் சிம்பிளாக போயிடுச்சு. ஒரு 10 கிலோ இருக்கும் அது. ஆமாம். அப்போ ஏன்ட்டு இது ஒன்றாக்கா எரியலை, சரியாக எரியலை. கேமரா கட் என்னன்னா அப்புறம் மாஸ்டர் திட்டுறாரு, இதெல்லாம் 2-3 டேக்காக பார்த்துக்கிட்டு ஒழுங்காக பண்ணுறது இல்லையா பார்த்தாங்கன்னு. எனக்கு தெரியாது, நான் நிற்கிறேன் உள்ளுக்கு, கண்ணாடி மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்புறம் தான் தெரியும், பெட்ரோலை ஊற்றி லோஷனை ஊற்றிருக்காங்க. பார்த்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இப்படி நெருப்பு வச்சாங்கல்ல சார், எனக்கு மேலே எரியுது சார். மேலே எனக்கு ஒன்றுமே புரியல, வெறும் நெருப்பாக எரியுது. ஆக்ஷன்ட்டாங்க நம்மளுக்கு ஃபைட் பண்ண போகிறேன். அந்த இதில் உள்ள இது வந்து என்ன இருக்காங்கன்னா, இந்த நரம்பில் தான் தப்பாங்க. இதை பதட்டத்தில் நூலில் தைச்சிட்டாங்க. அந்த நூல் தீப்பட்டு அந்த கண்ணாடி உள்ளே விழுந்துருச்சு. விழுந்தால் மூச்சு அப்படி புகை வந்துருச்சு. புகை வந்தால் உண்மையிலே சார் அப்போ தான் என் பொண்ணு பிறந்து 8 மாதம் கண்ணில் நிற்கிது. ஆகா கடைசி குப்புறப்படுத்திட்டேன். ஆனால் அது சொல்லி இந்த ஃபயர் வந்து இது கேஸ் ஃபயர் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் இதுவும் உங்களுக்கு இதாக இருந்துச்சுனாக்கா குப்புறப்படுத்திருங்க அப்படின்னாக்க. சரிண்டு டக்குன்னு குப்புறப்படுத்திட்டு முடியாமல் தான் நான் இது பண்ணுறேன், ஆக்டெல்லாம் பண்ணல. உள்ளே முடியல அப்படின்னு நினைக்கிறேன் சார். போச்சு அதுக்குள்ளே போட்டு இது பண்ணாங்க. அது ரத்தன மாஸ்டரை மறக்க முடியாது. அது என்னன்னா இப்படி பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருந்துச்சு, இங்கே எரிஞ்சுக்கிட்டுருச்சு. என்னால் கடைசி மூச்சு ஒன்றும் முடியல. பிடிச்சி இப்படி பிச்சு இழுக்கும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டு கோணியை கொண்டாந்து போட்டார். யார்? ரத்தன மாஸ்டர். இல்லைன்னா அன்றைக்கி நான் அவுட்டு, நேரம் மூஞ்சிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்கிறமே ஒழிய அனுபவித்தேன். ஆனால் இன்றைக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற தெய்வம் தான். இது வந்து எங்கேயாவது எந்த வேலையாவது தேங்காய் சூடான் போட்டு கும்பிட்டு தோன்றமா இதானே பண்ணுறோம், கடவுள் தான். அப்படி படித்து அப்புறம் எதுவும் ஒன்றாரு வந்துட்டு எந்திரிச்சு முடித்தா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒருத்தர் வரல, அப்படியே ரத்தமாச்சு எல்லாம் நின்றுட்டேன். அப்படி மூச்சு விட்டுட்டு நான் எதோ ரொம்ப திட்டான மாட்டேன், அன்பார்லிமெண்ட் வேலைலாம் போட்டு திட்டிவிட்டு கிழிச்சு விட்டேன். அது எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸு என்ன பைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டு அப்படி போய் நின்ட்டேன். எல்லாம் கப்சுப்பு. ஏன்னா நான் அப்படி பேசின ஆள் இல்லை, எனக்கு அப்படி இதாகிடுச்சு. ஒரு அடுத்த பிறவி தான் என்னென்ன. அப்புறம் ஒன்றுமே அவன் கிட்டக்க வந்தார் மாஸ்டர். என்ன இது நாளைக்கு என்ன பண்ணோம்? இல்லை பண்ணுறேன் சார் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸாக கூடாதுன்ற சொல்லி ஒரு பக்குவம் போட்டு இது பண்ணி போட்டு ஃபைட் எடுத்தான். மறுநாள் ஷூட்டிங்கு யார் நம்ம இவர் கோவர்தன் சார் ஷூட்டிங் இது ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்கே எல்லோரும் டைரக்டர்கிட்ட எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். ரஜினி சார் வர்றாரு. அது உள்ளே வந்த உடனே நான் வணக்கம் வணக்கம் சார், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சார், எனக்கு தெரியும் நான் எதுவும் பண்ணலை, ஏதாவது நான் தானே அவரை பற்றி சொல்லியிருந்தாலோ ஏதாவது. என்ன சார், இல்லை அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை அது ஒன்றும் புரியல சார், என்னன்னு தெரியும். இல்லை நீங்கள் லெக் ஒர்க் பண்ணணும், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது. அவர் சொல்கிறாரு, அது மனிதங்க சார், லெக் ஒர்க் பண்ணணும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா, அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்களே, நீங்கள் லெக் ஒர்க் தானே பண்ணணும், ஏன் நீங்கள் ஃபயர்லாம் பண்ணீங்க அப்படின்னாரு. அப்போ தான் அதுக்கு தானே, இல்லை சார் இதாகிடுச்சு அப்படின்லாம் பண்ணாதீங்க இனிமேல் அப்படின்னு உரிமையாக அடிச்சுட்டு போய் இதை பேட்டியில் சொன்னேன்.
அப்படியே பேட்டி நம்ம ஆளுங்க சமயத்தில் உல்ட்டா பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா படிக்கணுங்கிறக்காண்டி அதில் அந்த மாதிரி ஒரு நாள் பார்க்குறேன், யதார்த்தமாக இது பார்க்குறேன், அழகை பார்த்து ரஜினி பயந்து விட்டார். சிரிக்கிறீங்கல்ல, எனக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. இருக்குது சார், அந்த இது இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போனீங்கலாம் இருக்கும். ரஜினி அழகை பார்த்து ரஜினி பயந்து விட்டார் அப்படின்னு போட்டுட்டான். பார்த்தா எனக்கு படிச்சுட்டு ரொம்ப இதாக இடையில அப்புறம் வென்ட்ரிங்கெலாம் கூட வரமாட்டாங்க. இப்போ அவர் என்னை பற்றி தெரியும், என்ன நினைப்பார், இது எவ்வளோ நீங்கள் படிக்கணுங்கிறக்காண்டி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு இப்படி போட்டாங்க சார். நான் இருந்துச்சா எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்களேன். என் ஃபோட்டோவையும் அவர் ஃபோட்டோவையும் போட்டு பயந்து விட்டார். அவர் என்ன திட்டி என்னை சொல்லி சங்கடப்பட்டு சொன்னார், அது அப்படியே பயந்து விட்டார்றா. எப்படி இருக்கும் தெரியும். ஒரு வாரம் ரஜினி சாரே பார்க்குறாரு, அழகு சாரை பற்றி என்றைக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னு இருக்காதான். அதனால் சமயத்தில் இந்த பேட்டிகள்லாம் நம்மளை உயர்வாகவும் அப்படியே கொண்டும் போகிறாங்க. சில வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நல்ல ஞாபகம். ரஜினி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட், இவ்வளோ நல்லா இருக்கும் தெரிஞ்சதான் நானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அருமை. அது கூட தலைக்கு மேலே போச்சு ஆக்சுவலாக. இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அந்த படத்துக்கு இருக்க முடியாது. இவ்வளோ நல்லா இருக்கும் தெரிஞ்சது நானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நல்லா யோசிக்கிறீங்க நீங்களா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் திங். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்கள் அப்பாவுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். See, he is definitely like a father. அவர் அப்பா மாதிரி. He's an inspiration. He is definitely an inspiration. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எனக்கு பொறாமை. எதுக்குன்னா, that's pure friendship. இத்தனை வருஷம் ஆனாலும் they have, எதானாலும் இட்ஸ் இவ்வளோ வருடம் அப்படின்றது ரொம்ப ஒரு கேரள் கூட இல்லாத நட்பு பெரிய விஷயம். அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களா என்ன இருக்குது, they are like regular friends. கத்திப்பாங்க, they'll do everything, they are true, but ultimately they both have pure heart. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை வருஷம் இருக்குன்ற நான் நம்புகிறேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுன்ற ஆசை எனக்கும் இருக்குது. அதுதான் பொறாமை. when I grow older அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்ன்ட்டு. இட்ஸ் நாட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் பிகாஸ் தேர் பிக் ஸ்டார்ஸ். அந்த மாதிரி இல்லை, தேர் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வே பிஃபோர் தேவர் ஸ்டார்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இட்ஸ் கேரிங் ஆன். ரஜினி சாரோட எடுத்திருக்கேன் எந்திரனுக்காக. எப்படி இருந்தது சார்? நான் அது படையப்பா நடிக்கும்போதே அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன் சார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன் சார். அவர் என்னோட வீக் பார்ட்டை டச் பண்ணிட்டீங்க நீங்கள். என்னன்னா, இப்போ அவரை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு சிரிச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன். என்னோட முதல் படம் வந்து சேரன் சார் கூட தேசிய கீதம் படம் சார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடியுது. அந்த டைமில் வந்து படைப்ப ஆரம்பிக்க போது அவர் தான் கேஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி இவர் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் போய் பார்க்குறேன், ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆகிறேன் சார். அதுக்கப்புறமா லொக்கேஷனில் தான் சார் போகிறேன். போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ரஜினியை? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு டைம் வந்து இதில் இந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் சென்ட்ரல் ஹாலில் புக்கு படிச்சுருந்தார். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீன் லக்ஷ்மி மேம் போயிட்டு இதான் வா வீட்டுக்கு வா மருமகள் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்கல்ல. அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கூப்பிட்டு போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, சார் இப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் சார். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் நான் ரியாக்ட் எதுவும் பண்ணல, அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. ரியாக்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா படத்தில் பார்க்கும்போது இல்லை, அது பக்காவாக இருக்குது. ஸோ ஆக்டிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். அருமை. அந்த விஷயம் ஓகே அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே நானும் ஒரு இவர் இருக்கார் வாசுவிக்ரன் சாரோ. அப்போ தான் சித்தி முடித்த டைம். குரு சிஷ்யன் தான் சித்தியில் கூப்பிட்றது 2 ஃப்ராடுங்களும். அங்கேயும் போயிட்டு இன்றைக்கும் அப்படி தான் பேசிப்போம். சொல்லுங்க குரு, தலைவர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு. பேசலாம் சார். போன உடனே நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் சார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் சார் அவர். எனக்கு இது சொல்லியிருக்கேன் நான். எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க சார். ரம்யா கிருஷ்ணன் மேம் ஷூட் பண்ணிப்பாங்கள்ல, அந்த இது எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் வந்து அங்கே பின்னாடி மேடையில் உட்காந்துருப்பார். எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. இப்போ தான் அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஏன்னா கேரவனில் காஸ்டியூமர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இவர் யார் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ அசிஸ்டன்ட் கிடையாதுனால எனக்கு அந்த சேரோ கொடையோ இதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு என் பின்னாடி நல்ல வேலை தேசிய கீதத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கட் சொன்னோன்னே நான் பாட்டு திரும்பி பேசிகிட்டு இருப்பேன். மற்றவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பாட்டு ஆட்ட வச்சுட்டு இருப்பேன். ஒரு 2-3 கட்டு போச்சு. 3ஆவது கட் 4ஆவது கட்டும்போது இப்படி நான் இப்படி திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க இல்லை சார் சார் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அவர் தான் ப்ரொடியூசர். தப்புன்னு ஓடி வராங்க. கட் சொன்ன ஆர்டிஸ்ட்டுக்கு சேர் கொடலாம் கொடுக்க மாட்டிங்களா?
அப்போ அங்கேருந்து இந்த வருஷம் கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்ணுறாரு. இது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டு மட்டும் சார் அப்படியே நிற்கிறாரு. நான் நிற்கிறேன், அவர் பின்னாடி சீனு நான் நிற்கிறேன். சீனு நான் வந்து என்னென்னா மின்பிம்பங்கள் மேக்கப் சுந்தரமூர்த்தி சார் தான் அது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட் அவர் எங்களுக்கெல்லாம் சீரியலுக்கெல்லாம் மேக்கப் போடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டே நிற்கிறேன். அப்புறம் வந்து சார் நீங்கள் போங்க சார் வந்துடும் சார். வரட்டும் அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஹோட்டலில் தம் அடிச்சுட்டு சரி வந்தோடனே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறாரு. அதில் படையப்பாளர் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா 12 அவரோட பர்த்டே அன்னைக்கு வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஷூட்டிங் வச்சுக்கலாம், வீட்டில் இருந்தால் க்ரௌட் வரும், நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வாரிசுன்னு ஒரு சீரியல் ஒன்று பாடிட்டு இருக்கேன் சார். கோபி பீம்சிங் சார் தான் டைரக்ஷன். ஜாப்பனீஸ் கார்டன் இருக்குல்ல சார், பழைய ஃபிலிம் சிட்டி ஜாப்பனீஸ் கார்டன், அங்கே லொக்கேஷனில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, ரவிக்குமார் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நாளைக்கு நான் இன்பிம்பங்களை கற்றுக்கிட்டது யாருக்கு டேட்டு கொடுத்துருக்கோமோ அவங்க தான் ஆனர் பண்ணணும் அப்படின்னு. இல்லைங்க நான் நாளைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நான் வரமாட்டேன், அதனால் இதுதான் சார் இது சூப்பர் ஸ்டார் படம், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே சொல்லுங்கள் சார், அவங்க ஓகே சொல்லுவாங்க. இல்லைங்க சார் நான் ஏற்கனவே டேட்டு கொடுத்துட்டு நாளைக்கு எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஜாப்பனீஸ் கார்டனில் ஷூட்டிங் இருக்குது, நான் போகணும். அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கார் வந்து நிற்குது சார். என்ன சார் இது மேனேஜர் ஒருத்தர் வந்து நிற்கிறார். என்ன எல்லாரும் பேசுகிறாங்க, ரமேஷ் கண்ணா சார் கூட பேசுகிறாரு. அதுதான் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கமிட் பண்ணக்கூடாதுங்கிறது, அவங்களுக்கு சீரியலுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போலாம் பேசி திட்டார் அவர் ரமேஷ் கண்ணா. சரி ஓகே அப்படின்னு எல்லா ஃபோனில் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்துச்சு. இந்த மாதிரி முக்கியமான சீன் ஒன்று எடுத்திருக்காங்க, உங்களை கூட்டு வர சொன்னாங்க சார். சார் என்ன சார் பண்ணிட்டோம், இப்போ எப்படி இருக்கும், கொஞ்சம் பிரேக்கு தான் விட போகிறேன், பிரேக் முடிஞ்ச அப்புறம் நான் இன்னொரு சீன் அவரை வச்சு எடுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வந்தேன். போனோன்னு வாங்க எப்போ சொன்னால் எப்போ வருது, வந்ததுக்கு சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க சார். இல்லை நான் அதுக்காக வரல, எனக்கு அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கூப்பிட்ட வண்டி வந்தது அது கர்ட்டஸிக்காக நான் வர முடியல, நேராக பார்த்து சொல்லிட்டு போகிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனேன். பர்த்டே பாய் உள்ளார வந்து பிஸியாக இருந்தார், அவர் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு திரும்பி கிளம்பிட்டேன். போயிட்டா ஒரு 6 மணிக்கு வண்டி திரும்பி வருது, ஒரு 5:30 மணிக்கு. சாரதி இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பண்ணால் இல்லை, நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன், நம்ம இது நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பீம்சிங் சார் சொல்லிட்டார். அவர் ரொம்ப ஸ்பீடாக அனுப்பிச்சிட்டார். நான் கிளம்பி வந்துட்டேன்னா போங்க டக்குன்னு பேர் ட்ரெஸ்ஸை மற்ற இது பண்ணுங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னா, அப்போ தான் பொண்ணுக்கிட்ட வந்து நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு பேசுகிற சீனை நான் உள்ளே பண்ணோன்னே சார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறேன். அவரும் விஜயகுமார் சாரும் உட்காந்துருக்காங்க, ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் எனக்காக. போனோன்னே கடன் ஒர்க் ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் இந்த சீனில் அவர் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். அவர் யார் சார் சொல்லுவா இந்த சீனில் அந்த கேரக்டர் ஒன்று இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, இல்லை இதில் நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முன்னாடி நிற்க வச்சு பேசிட்டு இன்னும் மாப்பிள்ள ஓகேவா அப்படிலாம் பேசியிருப்பார் சார். ஸோ அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். பர்சனலாக இந்த மாதிரி அனுபவம் இருக்கும். அவர் வந்து கேரவனில் ஏற மாட்டார், அப்போயே கேரவன் வந்து நிற்கும், கேரவனில் ஏற மாட்டார். இந்த ஒரு யூ பெண்டு மாதிரி இருக்கும் சார், அது ரோடு மலையில் அவர் மேக்கப் போட்டுட்ருப்பார். கேரவனுக்கும் இந்த ரோடோட இது இருக்குது இல்லையா, கல்வெட் மாதிரி ஒரு பெரிய ரோடு இருக்கும், அந்த பெண்டில் ஒரு இது செவரோடு இருக்குது, காம்பவுண்ட் வால் செவரோடு இருக்குது, அதில் திங்ஸ்லாம் வச்சுட்டு சேர் போட்டுட்டு மேக்கப் போட்டுப்பார். நான் இந்த செவத்தில் இப்படி கை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் தினம் அது நடக்கும் சார். ஒரு 17 நாள் இருந்தேன்னா இப்படியும் ஒரு 10 நாளாக தான் அவர் கூட இது மாதிரி அவர் இங்கே வந்து மேக்கப் போடுற டைமில், கேரவட்டில் மேக்கப் போடுற டைமில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எல்லாமே பேசுவோம் சார். நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி அவர்கிட்ட டவுட்டு கேட்பேன். என்ன இன்றைக்கி கேட்டிங்கன்னா என்ன ஒரு மானசீக குருவாக நான் அவரை நினச்சிட்டு இருக்கேன் சார். அதுதான் உண்மை. அது மாதிரிலாம் கேட்பேன், அவரும் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்பா பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். தெரியும், எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். ஏன்னா 74 அப்பா, இவர் 75 என்ட்ரி, அதை பற்றிலாம் பேசியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்னென்னா வஞ்சத்தம் சாரில் ஆரம்பித்த இன்டர்வியூ சன் டிவியில் நிறைய போயிட்டு, அதுக்குள்ளே எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே முடிச்சாச்சு, டேரக்டர்ஸ் எல்லாருமே முடிச்சாச்சு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்திரனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த தம்பிதுரை இருக்கார்ல, பெரிய தம்பி, அவருக்கும் என்னென்னா ஆரம்பிச்சாச்சுப்பா, ரஜினி சாரோட தான் நம்ம 2 பேரும் இந்த இன்டர்வியூஸை முடிக்கணும், ஓகேவா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒரு பிளான். அதை பண்ணிட்டோன்னா நம்ம 2 பேருக்கும் ஜன்ம சாபல்யம் மாதிரி அப்படின்னு பார்த்தா எந்திரனுக்கு இன்டர்வியூ பண்ணுறது. நான் போகும்போதே சொல்லிட்டு போகிறேன், எனக்கு எந்த நேரத்தில் முத்தம் கொடுப்போன்னு தெரியாது, எனக்கு ரெடியாக இருந்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஏன்னா எனக்கு ஐ லவ் ஹிம் அ லாட். அதாவது நான் எங்கே போனாலும் புக்கு படிக்கிற ஹேபிட் உண்டு சார். இந்த கிக்கு எழுதிய சாங்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே செட்டில்.
அப்போ வந்து நான் புக்கு படிச்சுட்டு ஓரமாக இருப்பேன். திடீர்னு ஒரு குரல் கேட்குது, நாம எங்கே போனாலும் புக்கு படித்து தனியாக உட்காந்துருப்போமா, யார்கிட்டையும் பேச மாட்டோமா. நிமிந்து பார்த்தா இவர் தான் அங்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க, சௌந்தர்யா மேம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் தனியாக அங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க இங்கே அப்படின்னு சேர் போடுறேன். யார் சார் இது வரல பண்ணுவான். ஹி வாஸ் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சோல் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ லவ் him a lot. I have lot of respect for him. அது மாதிரி தான். அப்போது என்னென்னா இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணு முடிக்கோங்க சார், பாதி இன்டர்வியூவில் வந்து கண்ணு முடிக்கோங்க சார், உங்களுக்கு நான் எல்லாரோட கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ரசிகர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டோட இருக்குது. சவக்குன்னு முத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் கொடுத்த உடனே எல்லாம் அவர் இல்லை சார், நீங்கள் வந்து இது படத்தில் வாங்கின ஐஸ்வர்யா ராய் கொடுத்த முத்தம் கிடையாது, இது உங்களுக்காக ரசிகர்கள் கொடுத்த முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி சிரிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ் மாறிடுச்சு, கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய விஷயம் பேச அப்படி இப்படிலாம் அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இப்போவும் அதை தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு இதில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணும், ரொம்ப டீப்பாக கேட்குறீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சந்திப்பு கிடச்சிது. அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், எதுக்கு இப்போ சர்டிஃபிகேட் விட்டு போகிறீங்க, இல்லை அங்கே போகிறேன் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டேன். ஸ்ரீலங்காவில் போய் ஒரு 4 வருஷம் சன் டிவியில் சேனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஸ்ரீலங்காவில் அங்கே சக்தி டிவியில் ஹெட்டாக இருக்கேன். அங்கே போகும்போது என்னென்னா ஈஸ்டர் அன்றைக்கி ஒரு பிளாஸ்ட் ஒன்று, பாம்பு பிளாஸ்ட் ஒன்று பெருசாக நடந்தது. சுதாகர் சார் நைட்டு கால் பண்ணுறார், எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா சார், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க சொன்னார். யார் பண்ணுவா சரி. அப்போ இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இருக்கானே வந்துட்டு எப்படி இருக்கான்னு சார், இங்கே சுதாகர் சார் கூட நான் நடிச்சிருக்கேன், சுதாகர் சார் கூட நடிச்சிருக்கேன், அவரோட டீம் எல்லாரும் கூட, ராஜ்பதன் சார் கூட நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நட்ராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன், எல்லாரும் கூட நடிச்சதுனால எனக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இதாக இருந்தது. அப்புறமா சன் டிவிலேருந்து இது பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பேண்ட் ஃபுல்லாக ரீவேம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த 12-12-12 வந்தது. 12-12-12 வந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு பைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது பைட் வாங்கினோம். அப்போ ஃபோன் வருது, சுபையா சார்கிட்ட ஃபோன் வருது, சார் ஒரு நிமிஷம் சார், சார் பேச சார். வணக்கம் விஜய் சார், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய மனுஷன் அவர், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓகே, இனி இந்த பாயிண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கால் பண்ணாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் அது, ஏன்னா அதெல்லாம் நமக்கு நானாக இது பண்ணிக்கிறது தான் வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் போய் அவரோட இதெல்லாம் எழுது, அந்த விஷயத்தில் அவர் சொன்ன புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் கூட அங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போது அந்த இதில் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தது ஒரு மாதிரி தனி ஆரா அவர். ஏன் ரஜினிகாந்த் உங்களை ஈர்க்கிறார் அப்படின்றது எப்போது அந்த காலகட்டத்தில் யோசிச்சிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ வந்து நல்லவன் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் டப்புன்னு அந்த பாட்டு அதுலேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அதை டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்த்த படங்களில், ரஜினி படங்களில் உங்களை ரொம்ப கவர்ந்த படங்கள்னு எதை சொல்லலாம்? எனக்கு அதான் நல்லவன் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் மற்ற எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அது முள்ளும் மலரும்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். அதாவது வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஐ திங்க் அது ரொம்ப ப்ரீவியஸாகவே ரிலீஸ் ஆன படம். பட் இந்த சினிமா பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து முள்ளும் மலர் எங்கள் அப்பா சொல்லுவார், நான் வந்து முள்ளும் மலரும் படம் பாரு, 6லேருந்து 60 வரை பாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பயங்கர இன்டென்ஸான படங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் தான் முள்ளும் மலரும் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பாதிச்சு. அதாவது ஒரு மகேந்திரன் சார் அப்படின்ற ஒருத்தரை வந்து ஒரு அவ்வளோ பெரிய கிரியேட்டரை வந்து அந்த படத்து மூலமாக தான் நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ முள்ளும் மலரும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். நல்லவன், ராஜாதி ராஜா, ராஜா சின்ன வரிசையாக சொல்லலாம், எல்லா படமும் பிடிக்கும். உங்களை ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டினது பிட்சா திரைப்படத்தின் போதேவா? ஆமாம் ஆமாம், அதுவும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ரஜினி சந்திச்சதே இல்லை? சந்திச்சதே கிடையாது. பிட்ஸா ரிலீஸ் ஆகி, பிட்ஸா அக்டோபரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஐ திங்க் கமல் சார் பர்த்டே நினைக்கிறேன், ஏதோ ஒரு பர்த்டேக்கு கூப்பிட்ருந்தாங்க, எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு நைட்டு பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நிக்கில் முருகன் சார் இன்வைட் பண்ணி நாங்களாம் போகிறோம், பார்க்கு இதுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் அப்போ தான் வந்து வண்டியை நிப்பாட்டுறோம், பார்த்தா அப்போ வந்து இவர் கார் கிளம்பிடுச்சு, தலைவர் வந்து பார்த்துட்டு கார் கிளம்பிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐயோ பார்த்துக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் அதுக்கப்புறம் அந்த தீபாவளி டைம் தான், அந்த தீபாவளி முடிஞ்சு ஏதோ ஒரு டைமில் இருக்கும்போது அவரே படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து எனக்கு, ஏன்னா அப்போ யாரும் சொல்லவும் இல்லை, சிவிகுமார் சாருமே சொல்ல எனக்கு அவர் படம் பார்க்குறாரு அப்படின்றதும் சொல்ல. நான் மதுரையில் இருந்தேன் அப்போது. ஸோ நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், ஆக்சுவலி நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், என் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து பாபி இருக்கான் மதுரையில். ஸோ எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது என் ஃபோன் ரிங் ஆகுது, ஒரு நம்பர் வேணும்னா நான் எடுத்து ஸ்பீக்கரில் போட்டால் அவர் சுபையா சார் வந்து
ரஜினி சார் வீட்டில் வந்து பேசுகிறோம்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன இவங்கெல்லாம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த சார் பேசணுன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த இந்த டியூன் போயிடுச்சு, அந்த வெயிட்டிங் டியூன் மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் வண்டி ஓட்டிகிட்டே உட்காந்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பணுமா அப்படின்ற மாதிரி தெரியல. பார்த்தா டக்குன்னு அவர் வாய்ஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ படம் பாருங்க நான் தூள் வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நாங்கள் 3 பேரும் தான் கேட்டுட்டு ஆமாம் பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு நானும் பாபியும் கத்துறோம் காருக்குள்ளே கண்ணாடி போட்டு கத்திட்டு. அப்புறம் தான் சிவிகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணால் அம்மா படம் பார்த்துட்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி. அந்த மூமெண்ட் மறக்க முடியாது. எப்போ முதல் முறை சந்திச்சிங்க அவரை? அது ஜிகர்தண்டாக்கு அப்புறம். அதுக்கப்புறமே அதான் அதுக்கப்புறம் தான் பார்க்குறது மிஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் அந்த கமல் சார் பர்த்டே பார்ட்டி வரும்போது அவர் அப்போ தான் கிளம்பிட்டாருன்னாங்க. இல்லைனா அட்லீஸ்ட் போய் பார்த்து சார் நாங்கள் தான் சார் பீட்சா பண்ணோன்னா அவர் அட்லீஸ்ட் நின்று பேசியிருப்பார் அப்படின்ற. பட் பார்க்க முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜிகர்தண்டா ரிலீஸ் ஆனப்போ கருணாகரன் இருக்கார்ல, அவர் ஜிகர்தண்டா நடிச்சிருப்பார் ஊர்னின்ற கேரக்டரில். அவர் வந்து லிங்காவில் தலைவர் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்போ சொல்லிகிட்டே இருப்போம் அவர்கிட்ட. அவர் கர்நாடகா எப்போ பார்த்தாலும் கேட்டே இருப்போம், என்ன பண்ணார் இன்றைக்கி, எப்படி இது பண்ணுறாரு, நடிக்கும் போது அவர் கூட நடிச்சிட்டிங்கன்றப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டே இருப்போம். இப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், அவரை படம் பார்க்க சொல்லுங்கள். நம்ம கருணாவும் ஒரு தடவை போய் சொல்லியிருக்காரு போல். அவர் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்துட்டு. ஸோ ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு அவர் ஐ திங்க் அவர் படம் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க படம் பார்த்துட்டு அவர் அந்த ஷிமோகாவில் ஒரு ஷெட்யூல் போயிருக்கும்போது, ஷிமோகா ஷெட்யூல் ஃபஸ்ட் டே அவங்க ஷூட் போகும்போது அவர் கூப்பிட்டுனா நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கர்நாடகா சொன்னார் படம் பார்த்துட்டாரு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா, நான் வந்து பார்க்கலாமான்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் கேட்டார். கே சிவகுமார் சார் மூலமாக கேட்ட உடனே அவர் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேன் பிடிச்சி கிளம்பி போகிறோம். நான் ஒரு 10 பேர். அப்போ நாங்கள் ஆக்சுவலி பெங்களூரில் தான் இருந்தோம். பெங்களூரில் இருக்கும்போது இந்த ஃபோன் வந்துச்சு, வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கேருந்து ஷிமோகா கிட்டக்க தான், பட் ஆனால் கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு காரு ஒரு இது மாதிரி ஒரு வேன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு எல்லாம் ஷிமோகா போய் அவரை ஃபஸ்ட் டைம் அங்கே தான் மீட் பண்ணேன். ஒரு இதில் எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? ஐயோ அது மாதிரி அது ஏன்னா அது எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் போயிட்டோம் ஈவினிங் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கே பார்த்தா வெளியில் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா அவர் அந்த ஹோட்டலாம் தங்கியிருக்காங்க. அங்கே ஷூட்டுன்றப்பே அங்கே க்ரௌட்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு டென்ட் மாதிரிலாம் போட்டு அவரோட ஃபேன்ஸு அங்கே தே ஆர் வெயிட்டிங். ஓகே, அவர் போகிறது வரதுன்னு பார்க்கணுன்றதுக்காக அவங்க ஜாலியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஒரு டென்ட்லாம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. வெளியில் ஒரு கூட்டம் இருக்குது இந்த மாதிரி. அப்போ தான் நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். அந்த ஹோட்டலே நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். கருணா மூலமாக ரூம் போட்டுட்டு நானும் கருணா பாபி கே சிவகுமார் சாரை மீட் பண்ணோன்னா அவர் சொன்னார், நான் உன்னை படம் பார்க்கலப்பா, பட் ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஒன்று பண்ணார். ஐ திங்க் வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க, பார்க்கணுமா அனுப்பிச்சுன்னா சரி ஓகே அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு போங்கப்பா ஏதோ ரூம் நம்பர் சொன்னார். சரி 702 போயிருங்க அப்படின்னு. அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு, ஏன்னா அந்த மொமெண்ட் வந்துருச்சுல, நம்ம அவள் நேரம் வந்து பார்க்க போகிறோம், அது மட்டும் போங்க 702 போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போய் அப்புறம் மற்ற பசங்களாம் வேறு வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு சொன்னதுக்கப்புறமே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாபி மட்டும் ஃபஸ்ட்டு போகிறோம். போய் பார்த்தா அந்த 702 இருந்துச்சு. போய் பெல் அடிக்கிறேன். நான் நினச்சேன் அவர் யாராவது ஒரு அசிஸ்டன்ட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு. பார்த்தா அவரே கதவை திறந்தார். வாங்க 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 ஒரு கேஷுவலாக ஒரு லுங்கி ஒரு பனியன் அதை போட்டிருந்தார். எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பார்த்து நின்றுட்டு இருந்தேன். அவரானா அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு ரொம்ப நம்மளை என்ன சொல்கிறது, நான் அவரை மீட் பண்ணாலே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வந்துடும். டக்குன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சார். ஜிகர்தண்டா படத்தை பற்றி அப்படியே பேச ஆரம்பித்தார். ஸோ நாங்கள் அந்த பிரமிப்புலேருந்து வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே திரும்ப நாங்கள் வார்த்தை பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் பேசி எதுவும் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா லக்கிலி அவருக்கு அடுத்த நாள் ஷூட் இல்லை, அவருக்கு அன்றைக்கி பிரேக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவர் யாரோ ஒருத்தங்களை மீட் பண்ண போக வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் ஸோ நான் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் என்னோட டீம்லாம் இருக்காங்க சார், அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னா அவங்களே வர சொன்னார். வர சொல்லி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்துட்டோம். அன்றைக்கி வந்துட்டு எல்லாம் பயங்கர சந்தோஷம். அங்கே ரூமில் ஃபுல் பார்ட்டி தான் பண்ணிட்டு வந்தோம், எல்லாம் பார்த்தாச்சு அவருன்னு. ஆனால் நான் வந்து ஒரு ஏதோ நோட் புக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை கொடுக்க மறந்துட்டேன், வாங்க மறந்துட்டேன், எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அப்போது அவர்கிட்ட அங்கே ஒரு மேனேஜர் ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அவன்கிட்ட சொன்னேன், அட்லீஸ்ட் அவர் நாளைக்கு ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இதை மட்டும் சைன் பண்ண மாதிரி வைக்கணும் அப்படின்னு. சார் நான் கேட்குறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னார். பார்த்தா அடுத்த நாள் என்ன சொன்னார், இல்லை அவர் ஃப்ரீயாக தான் இருக்காரா, அவங்கள வர சொன்னாருன்னு சொல்லிட்டார்.
ஸோ அடுத்த 2வது நாள் காலையில் பார்த்தா அவர் ஃப்ரீயாக இருந்தார் ஆக்சுவலி. அதாவது அவர் ஷூட் இல்லை, அவர் ஸோ அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பேசினேன், நானும் அவர் மட்டும் உட்காந்து. ஸோ அந்த மூமெண்ட்லாம் மறக்க முடியாது. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, நான் கேட்க வேண்டிய நினச்சது எல்லாமே பேசினேன் நிறையா. தட் கான்வர்சேஷன் வாஸ் வெரி வெரி ஒரு கோல்டன் கான்வர்சேஷன் எனக்கு. என்ன அவர்கிட்ட முக்கியமாக கேட்கணும்னு நினச்சிருந்தீங்க நீங்கள்? ஜென்ரலாக எல்லாத்த பற்றியும், அவரோட படங்கள், அவருக்கு அந்த ஸ்டைலோ அவர் பர்ஃபார்மன்ஸ் என்ன வருது, அவருமே ரேண்டமாக எல்லாமே சொன்னார். அவரோட ஃபேமிலி அந்த இதுலேருந்து வந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு பற்றி எல்லாம் சொன்னார். அப்புறம் ஈவன் தளபதியை பற்றி நிறையா பேசினேன். ஏன்னா தளபதி எனக்கு வந்து பயங்கர ஃபேவரேட்டான ஒரு ஃபிலிம், எத்தனையோ. ஸோ அதை பற்றிலாம் பேசிட்டு அவர் சொன்னார், ஆமாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு நிறையா தளபதி பிடிக்குது அப்படின்னு. அதை பற்றி தான் நிறையா பிடிச்சிருக்கு. ஆனால் அப்போ வந்து எல்லோரும் பயங்கர அண்ணாமலை பாஷா தான் பயங்கரமாக கொண்டாடினாங்க சார். அண்ணாமலை பாஷாமே நாங்கள் கொண்டாடினது தான் சார். பட் தளபதி ஏதோ ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. ஆமாம் இப்போ இருக்க நிறையா பர்சன் வந்து தளபதி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க, அதெல்லாம் சொன்னார். அது அந்த அவர் அந்த ஒரு மேடையில் சொன்னார்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த இப்போ சொன்னார்ல, அந்த ஒரு பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் அப்போ ஒரு தலைவர் மேடையில் சொன்னார்ல, ஒரு 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 ஃபைட்டு இதை அடிக்கணும், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்ற மாதிரி, அதெல்லாம் நிறையா ரொம்ப ஜாலியாக பேசினார். அப்போ தான் வந்து அவர் கேஷுவலாக சொன்னார். நான் இப்போ இந்த கேரக்டரை பற்றி, அசால் சீதை பற்றி சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், சார் அதெல்லாம் வந்து உங்களை மைண்டில் வச்சு தான் சார் பண்ணது. பரட்டை அந்த மாதிரி ஒரு வில்லனிசம் அப்படின்னாலே நீங்கள் நீங்கள் சேது கேரக்டர் பண்ணது. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து அது சார் அது எப்படி சார் அப்படின்னா, இல்லை நான் நீங்கள் தான் அடுத்த ஏதாவது நல்ல கதை தான் கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ சொன்னார். நான் ஆனால் அதை எப்படி நினச்சேன்னா, சரி ஒரு பையன் புது டைரக்ட் பண்ணுற பையன் அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா வந்து அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்ற அந்த, ஏன்னா வந்து அப்போ வந்து லிங்கா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அடுத்த மேபி அவர் சங்கர் சார், மணி சார், இவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் என்கரேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறார். அந்த வார்த்தையே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் இறைவி படம் பண்ண போயிட்டேன். பட் ஆனால் ஒன்ஸ் அவங்க கபாலி அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ தான் ஐ கேம் டு நோ தட் அவர் சீரியஸாக தான் சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஹி வாஸ் ஓப்பன் டு ஒர்க் வித் ஒரு படம் 2 படம் பண்ண டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேட்ட கதை அவர்கிட்ட சொன்னேன். எப்போ ரஜினியோட நீங்கள் மீண்டும் இணைய போகிறீங்க அப்படின்றது எல்லா ரஜினி ரசிகருடைய கேள்வியாகவும் இருக்குது. எப்போ? இல்லை சார், அது நானும் 2-3 கதைகள் முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் அது அவருக்கு பிடிக்கல. பட் ஆனால் எனக்கு அதான் நடுவில் எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் நிறையா பேசணும்ல, இந்த இன்டர்வியூலே வந்து தலைவரை பற்றி நிறையா பேசிட்டோம். ஸோ எனக்கு ஃபோன் கால் வருமா அப்படின்றதே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். அதுவே ஒரு மூமெண்ட்டு தான். அப்புறம் நேரில் மீட் பண்ணது ஒரு மூமெண்ட் தான். இப்போ படமும் பண்ணியாச்சுல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் வித் பேட்டை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் ஸோ க்ரீடி, படம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது கிடையாது. அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா நடுவில் நான் நிறையா வாட்டி ஆக்சுவலி 2-3 கதைகள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறமேட்டு வந்து அவருக்கு மெசேஜ்லாம் பண்ணுவேன், பேசுவேன். எப்போ பண்ணாலும் பேசுவார், பண்ணிட்டே இருப்பார். ஸோ அப்போ ஒரு நாள் எனக்கு திடீர்னு தோணுச்சு, சார் நான் கடந்த ஒரு 4-5 மெசேஜ் பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், கதை சொல்கிறேன் தான். பட் ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணணும் சார் அப்படின்னு. உடனே அவர் ஓகே அடுத்த நாளே வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். எனக்கு அந்த மூமெண்ட் ஐ எம் செரிஷிங் மோர். ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் வெல் அண்ட் குட். ஐ மீன் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் மை சைட் ஃபார் தலைவர். அண்ட் அவருக்கு அது ஸ்கிரிப்ட் பிடிச்சின்னா டெஃபினட்டாக வி வில் மைட் டூ அ ஃபில்ம். பட் அது ஒரு ப்ரெஷராக நான் எனக்கே போட்டுக்க விரும்பலை. ஜஸ்ட் செரிஷிங் வாட் ஐ டிட் பேட். ஜிகர்தண்டா பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஜிகர்தண்டா பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலி படம் வந்து. ஏன்னா அவர் எல்லா படங்களையுமே எனக்கு பீட்சாலேருந்து ஈவன் நம்ம சொன்ன மாதிரி மெர்க்குரிலாம் வந்து பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி எங்களை வர வச்சு பேசி அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் பார்ப்பார் அப்படின்னு. பட் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். பட் ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் அது இம்பேக்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு, நான் தீபாவளிக்காக நான் மதுரை போயிருந்தேன். அப்புறம் அவர் படம் பார்க்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னா சென்னை வந்துட்டேன். நான் சென்னை ஈவினிங் வந்துட்டேன். படம் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியும். பார்த்தா ஃபோன் வந்துச்சு. ஸோ ஃபோன் அவர் எடுத்து பேசின விதமே வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவர் வந்து ரொம்ப கார்த்திக் என்ன பண்ணிடுறீங்க, சிஸ்டர் மாஸ்டர் பீஸ் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் படத்தை பற்றி பேசினார். ஸோ ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக பாராட்டினார். எனக்கு அந்த பாராட்டு வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு பாராட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.